சோதரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கி சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம் 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 சோதரம். ஒருவனாய் சாமானியனோர் நித்யானந்த தேவனும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியாக வீற்றிருப்பவரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ சேவை போற்றிட நாமம், ஓ பலபல நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தினம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சமூகத்தை காத்துக்கிறோம் அப்பா. நீ சொன்னீர்களோ என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொன்னீரே, எனக்கு தெரிந்து கொண்டு சொன்னீங்க. ஆமே நாமே நாமே சோதரம் சோதரம் சோதரம். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையில் அன்பு கொள்கிறோம். இயேசுவே நேசிக்கிறாண்டவரே, அப்பாவா நேசிக்கிறோம், அன்பு கொள்கிறாண்டவரே. எங்களுக்காக உங்களை ஜீவனை கொடுத்தீராண்டவரே, இவ்வளவாக உங்கள் அன்பு கொள்கிற சொல்லிடாண்டவரே. ஓ எங்களுக்காக சிலுவையின் மேல் எங்களை பாவங்களை சுமந்திரே, சாபங்களை சுமந்திரே, நோய்களை சுமந்திராண்டவரே. எங்களுக்காக தரித்திரமாக கொண்டீங்களப்பா. துக்கங்களை பாடுகளும் சுமந்திரே, காயப்பட்டீரே, வியாதிப்பட்டீரே, அக்கிரமத்தை சுமந்திராண்டவரே, எங்களுக்காக தள்ளப்பட்டீராண்டவரே. அப்பா எங்களுக்காக சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தீராண்டவரே, உங்க நன்றி. எங்களுக்காக நித்தியமான பரிபூர்ணமான பரிகாரத்தை செய்து முடிச்சதுக்காக நன்றி நன்றி சோதரம் கோடி கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே ஆவியான தேவனே, தேவனை ஆராதிக்க பிதாவை துதிக்க கற்றுக் கொடுங்கப்பா. பிரசனத்தால் நிரப்பம் தொடக்க முதல் முடிய மட்டும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்காக என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்காக என்னை அழைத்தீர். அப்பா என்னிலும் நன்மை கண்டீராண்டவரே, எங்க அழைப்பு ஏற்றினரே, எங்க ஆசீர்வதித்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னில் இல்லை நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர்.
நாங்கள் சபையாக கூடி கடன்கள் உயர்ந்து ஆராதிக்கிறோம். அதை நம்ம என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? அப்பா, வெளியில் கொண்டு உள்ளது பூமியில் உள்ளது ஆண்டவரே. அதான் நாங்கள் இந்த காலை வேளையில் ரட்சிப்பின் பாத்திரத்தில் கடன்களை ஏந்தி ஆண்டவரே, பரலோகத்து நேரம் கடன்கள் உயர்த்தி நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் நல்ல கிருபை என்று உள்ளது, எங்கள் கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது, எங்கள் கர்த்தர் நல்லவர் கிருபை என்று உள்ளது. துதிக்கு பார்க்கிறதாக கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கு பார்க்கிறதாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்பா, துதியின் வாசம் செய்ய ஆராதிக்கிறோம். துதிகளை பயன்படுத்தக்க வேண்டானவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனாகிய என் பிதாக்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்று அடைக்கலமாய் நம்பி ஓடி வந்திருக்க மாட்டவரே, கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று ஆண்டவரே. அப்பா, இருவரும் எங்களை ஆண்டவரே வெளிச்சத்தில் பார்க்கும்படி மெய்யான உலகத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவரே, எங்கள் பிரகாசமான வளர்த்தாங்க கருதினாண்டவரே. உண்மையோடு ஆராதிக்கிறவரே, எங்கள் ஆத்ம வைப்பிக்கிறாண்டவரே. நாமே தகப்பனே, நன்றி நன்றி சொல்லிருக்காலே. நீ நல்ல வைப்பில் அல்லவா, நீ எங்க எஜமான அல்லவா ஆண்டவரே. வேலைக்காரி கண்கள், வேலைக்காரன் கண்கள் ஆண்டவரே, இப்படி எஜமான கருத்து நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க எஜமானாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் ஆண்டவரே. அவர் நாங்கள் காத்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைக்கும் அதிகமானவர், போதுமானவர், எல்லாம் சந்திக்கிறவர், மனிதனுக்கு நல்ல மெய்ப்பநீர் உள்ளம் மெய்ச்சில காலம் செய்கிறவர், எங்களுக்கு எல்லாம் நன்மைகளை கொடுக்க நீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களுக்கு பரலோகத்திலிருந்து சொந்த குமாரனே எங்களுக்கு அனுப்பினீங்களே, பாவத்தின் போக்கும் பலியாக அனுப்பினீங்களே, பாவ மாவட்டத்தில் சாயலாக அனுப்பினீங்களே. நான் என் பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனையே செல்லுவதே அடித்து நிறுத்தப்பட்டீரானே, அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டே சிந்தாமே மாறீரே, பார்க்கத்தக்க ரூபமில்லாதவராக அந்த கீழே அடைந்தவராக. ஆமென், ஆமென். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி நீரை கூறுகிறார்ப்பா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் வார்த்தை ஆண்டவரே, எங்களை தேடி வந்து உங்கள் ரத்தத்தினாலே அக்கிரமத்தை மன்னித்திரே, எங்கள் பாவ சேர்த்து ரத்தத்தினால கருங்காடவரே. இனி நீ பாவம் அல்ல, நீ அக்கிரமக்காரன் அல்ல, நீ புகழ்ச்சாதே, நீ தேவனுடைய குமாரன் என்று பிதாயப்படபடி அப்பாவும் கூப்பிடுகிறார்களே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி நன்றி சொல்கிறோம்ப்பா. இருளில் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்திலே அழைத்து பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தரப்படே. மரணத்துக்கு அதிகாரிய சாத்தானை உம்முடைய மரணத்தாலே ஜெயித்தீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பிசாசின் கிரியில் அழைக்கப்படி தேவகுமார் வெளிப்பட்டீராண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியில் அழைக்கப்படி உண்டானாவது இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எந்த பெருவிகள், பருவங்கள், பேருகள், பயங்கள், கவலைகள், எல்லா கிரியைகளிலும் பிசாசு எல்லா கிரியைகளிலும் எல்லா சலத்திலும் கிறிஸ்து சிலர் அழுத்து போட்டார். அவர் உனக்கு எதிரடியாகவும் உனக்கு கட்டிடங்களுக்கு கையெழுத்தை ஒரு நடுவில் இல்லாதபடிக்கு உன் அக்கிரமத்தை சிறு ஆதரித்தார், உன் பாவத்தை ஆதரித்தார் சிறுவர், உன் சாபத்தை ஆதரித்தார் அவர், உன் மேலே ஆதரித்தார் அவர், உன் கருத்தை ஆதரித்தார் சிறுவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இனி பாதாளத்தில் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள எழுந்திருக்கிறது. இப்பாதாளத்தில் அந்த கிரியைகள், பிசாசின் கிரியைகள், வியாதிகள், சாபங்கள், பொருள்கள், கத்திரம், கடன், தீரை, தோல்வி, பயம், எந்த கிரியமும் எதுக்கு ஆளுக கையில் சொல்லுங்க. ஆளுக இல்லை, எனக்கு வியாதியே உனக்கு ஆளுகம் இருந்தது, வியாதியே ஆளுகம் இருந்தது சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி சொல்கிறோம்ப்பா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. காலத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம்
நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் தேய்கள் ஓடும் எல்லா சாபங்களும் ஒளிந்து வீழும். அவர் நாமத்தில் தேய்கள் ஓடும் எல்லா சாபங்களும் ஒளிந்து வீழும். நம் விழுந்தானே வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விழுந்தானே வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பாக கொண்டு வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பாக கொண்டு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. ஆமென். நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனம் உண்டு. நம் காரியம் வாய்ப்பெடுத்து நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமென் ஆமென். சோதரம் சோதரம். எல்லாரும் துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூட இருக்கிறார்களோ அந்த வாசம் செய்வன் சொன்னாரே. இந்த மேல் வீட்டு அறையில, இந்த ஜப வீட்டில, ஆமே என் வீடு ஜப வீடு சொன்னாரே. இந்த ஜப வீட்டில சாலமோன் பெரியவராக, யோனாவும் பெரியவராக, ஆபிரகாம் உண்டாக்க முன்னே நிரூபிக்கப்பட்டவராக ஆதியிலே வார்த்தை தேவன். ஆமென். மேல் வீட்டு அறையில நம்மத்தில் விழாவை கொண்டிருக்கிறாரே. ஆமென். அதான் நம்ம சொல்கிறோம், துதியை தூபமாக எடுப்போம். நம்ம துதியை தூபமாக செலுத்துவோம். உகந்த காணிக்கையாக, மகிமையாக, உகந்த வாசையாக துதிகள் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எழுதியிருக்காண்டவரே, உதவியின் காரியாக ஸ்தோத்திர வரிகளை
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே உமக்கு செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர், எங்கள் கனதா இருக்கிறீரே. நாங்கள் நம்பியிருக்கும் கண்மலை நீங்க தானே. ஆபத்து காலத்தில் அனைவரும் துறையுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். அதனால கர்த்தரை எனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன் என சொல்லுங்க. கர்த்தரை எனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன், ஆகிய நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உண்டாக வைத்திருக்கிறேன், ஆகிய நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாலே சொல்கிறாண்டவோ. ஓ தேவனே, சர்ப்பங்களை தெருகளை விரிக்கவும் சாத்தானின் சகலமாக மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன் சொல்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சிங்கத்தின் மேல வெளியே பாம்புகள் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் சொல்கிறாண்டவரே. எந்த தீங்கும் தீண்டா சொல்லுங்க. எந்த தீங்களும் தீண்டாது. ஓ எந்த தீங்களும் தீண்டாது. ஓ நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை கொண்டு அருகிற அருமையினாலே, உடைய வார்த்தை கொண்டு அருகிற அருமையினாலே எப்பொழுதும் எல்லா இடங்களை வெற்றி சிரிக்கிற பொழுது. ஓ விசுவாசியை உன்னை எண்ணாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் சொல்கிறேன். உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. உலகத்தில் இருக்கவரை காட்டினால் உலகத்தோடு இருப்பார் பெரியவர் அல்லவா, உன் அழைத்த உண்மையாளர் அல்லவா. இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. சொல்லுங்க. ஆத்மாவே கலங்காதே, மனமே அஞ்சாதே, மனமே பதறாதே, ஆத்மாவே சோர்ந்து போகாதே. உன் அழைத்த உண்மையுள்ளவர், உன் அழைத்த உண்மையுள்ளவர். அவர் கிருபை மாறாதது, இரக்கம் மாறாது, தைரியம் மாறாது, அவர் அன்பு மாறாது. இந்த தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர், சதாக்கால உயிரோடு இருக்கிறவர், உன்னிருக்கிற வாக்கியால் தேவன் உன் இதயத்தில் இருக்கிறார்கள், உனக்குள்ளே இருக்கிறார்கள். உன் சரீரம் தேவனுக்கு வாழே. ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. நன்றி. ஓ thank you Daddy. ஸ்தோத்திரம். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்வுரை, இந்நாள் வரை என் வாழ்வுரை செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கை எவ்வளவு நன்மைகள் செஞ்சீங்க அப்பா. ஆண்டவரே, குப்பையில் உயர்த்தினீரே, புலியில் தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே, ராஜாக்கு முன்பாக அமரச் செய்கிற வீரர்கள் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நீ பெரியவர், உமால் கூட மாண்டவரே. வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் தாங்குகின்ற யாவும் கர்த்தாவை போற்றுவே. என்னில் கங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் கங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சாஸ்திரமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக சொல்கிறாண்டவரே. ஓ இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம், உன் நாமத்தை பறைசாற்றுகிறோம். நீ நல்லவர் என்று, நீ பெரியவர் என்று, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Daddy. ஸ்தோத்திரம்.
உணர்ந்து பாடுவோம். வாழ வயதுள்ளனோரும் மீதும் வயதாலும் வாழ வயதுள்ளனோரும் மீதும் வயதால் முதியோர்களும் பாலகத்தம் பாடினாரும் பாடி உமை போற்றுவாரே தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாங்கள் காண்கிறது என்று சொல்லினார்கள். எங்கள் தாயின் கருவிலை எங்கள் கண்டீர் அல்லவோ, எங்கள் கருவில் கண்கள் கண்டது எழுதியிருக்கின்றவரே, எங்கள் பேருக்கு அழைத்திலே இந்த பாவ மனுத்துவத்துக்காக பரிசுத்த மொழிக்கு வந்தீங்கப்பா. இந்த புழுதி நடந்து திருந்தீங்களே, ஓ நீ நல்லவர். பாவ மனுக்குலம் யாரும் அன்பினை உணர்ந்திடுதே. பாவ மனுக்குலம் யாரும் தேவாரும் அன்பினை உணர்ந்திடுதே. சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயாக்குது பாடுதே. அகங்காரம் தேவா என்று நான் பாடுவேன். ஆமென். அகங்காரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்வினில் அப்பா, இந்நாள் வரை என் வாழ்வினில் நீ செய்த நன்மைக்கே அடங்காரம் தேவா என்றென்றும் நான் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஓ நன்றி அப்பா. அப்பா எவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்காங்க, ஆனா ஒன்றுக்கு உதவாத தள்ளப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை எங்களை அழைச்சிடாதவரே, நீதான் வேணும் அழைச்சீங்களப்பா. ஆண்டவரே, மனுஷனை தள்ளலாம், இந்த கர்த்தர் தள்ளமாட்டார் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, மனுஷன் பார்க்க விதாரணமா பார்க்கறதில்லை சொல்லிடாண்டவரே. ஓ மனுஷன் முகத்தை காண்கிறான், நான் உங்க விருதத்தை காண்கிறேன் சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, குப்பையிலிருந்து எண்ணங்கள் எடுத்தீங்களே ஆண்டவரே, அக்கிரமத்தில் மூழ்கி எங்களை நீ எடுத்தீங்களப்பா. இவர் என் ஜனங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா சொந்தக்கார சொல்ல மாட்டான்ப்பா, கூட இருக்கிறவங்க தகப்பனானே பணம் மதிப்பாங்க. என் தம்பி என் அக்கா சொல்லுவாங்க ஆண்டவரே. நீ சொன்னீங்க இவர் என் ஜனங்கள் சொன்னீங்களப்பா ஆண்டவரே, இவர் என் ஜனங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. இவர் என் ஜனங்கள் சொல்லிருப்பா, என் நாமத்தில் ஜனங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. எனக்கு இவர் பரிசுத்தப்படுத்து இவர் பிரித்தெடுக்க சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒன்றுக்கு ஒருவா எங்களுக்காக பலியாக வந்தீங்களா ஆண்டவரே. நாமே நாமே நன்றி சொல்லுறேன் தகப்பனே. ஒரு நல்லவனுக்கா மதிக்க துணிவான், நாங்கள் நல்லவங்க இல்லப்பா, நாங்க சத்துருக்கள், துரோகிகள், பாவிகள் ஆண்டவரே. நீசல் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, எங்களுக்காக என் தேவன் அப்பா உங்க ரத்தத்தையே சிந்தினீரே, உங்கள் ஜீவனை கொடுத்தீரே. மகனே மகனே இவ்வளவாயுமே அன்பு கொண்டவரே, அந்த சிலுவையை தியாகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. சிலுவைகள் முன்னே உலகங்களுக்கு பின்னே ஆண்டவரே. அப்பா நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ரசிகைக்கு அழைக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே. ஆமாம், சிலுவை இல்லாமல் எங்களுக்கு மேன்மை இல்லை ஆண்டவரே, இந்த உலக மேன்மை இல்லாண்டவரே. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நன்மைகள் எங்க மேன்மை இல்லாண்டவரே. இதெல்லாம் கொடுக்கிறேன் எங்க தேவனே மேன்மையானவர், என் பிதாவே மேன்மையானவர், என் கர்த்தரே மேன்மையானவர். நாங்கள் சொல்கிறோம் நீ போதுமானவர் அப்பா, நான் எல்ஷாய் சொல்கிறாண்டவரே. ஆமே நாமே
ஆமென். ஓ என் கண்கள் முழுக்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களைப் போல ஆண்டவரே மாம்சத்தை உடையவராக ரத்தத்தை உடையவராக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீங்களே தகப்பனே, நன்றி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. எங்களுக்கா பிதாவின் ரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவரே. ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்ல, ஒரு மிருகத்தின் ரத்தம் இல்லப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தை உண்டாக்கின பரிசுத்தம் உள்ள தேவனே, என் பிதாவின் ரத்தம் கர்த்தருடைய ரத்தம் எங்களுக்கா சிந்தப்பட்டது சிந்தப்பட்டது. ஆண்டவரே ஆபேல் ரத்தம் தன் சகோதரன் குற்றப்படுத்தியது. ஆனால் எங்கள் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து ரத்தமோ எங்களுக்காக பிதாவிடத்தில் நன்மைகள் பேசுகிறது, பரிந்து பேசுகிறது ஆண்டவரே. ஆமென். மத்தியாசரே எங்கள் மத்தியாசரே, ஓ பரிதமிக்க நீங்கப்பா கொண்டவராக பரிதமிக்க கொண்டவர்ப்பா. நீங்க எங்களுக்கா பரிந்து பேசுகிறீங்க ஆண்டவரே, நன்மைகளை பேசுகிறீங்களப்பா. எங்களுக்கா தொலைக்கப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. கோடி கோடி நன்றி அப்பா. உங்க சமூகத்தில் வாழ்கின்ற உங்க அன்பையே நம்புபவர் நாடும் அபிஷேக ஒளிவரும் உம்மாலயத்தில் நடப்பட்டவர் உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர் உங்க அன்பையே நம்புபவர் உங்க வசனம்தான் பசியாத உணவு உங்க பிரசனம்தான் தாகம் தீர்த்த தண்ணீர் உங்க வசனம்தான் பசியாத உணவு உங்க பிரசனம்தான் தாகம் தீர்த்த தண்ணீர் நீரை வேண்டுமானி நீரே ஜீவனின் பரநாளியமே நீரை வேண்டுமானி நீரே ஜீவனின் பரநாளி நானும் அபிஷேக ஒளிவரும் உம்மாலயத்து நடப்பட்டவன் அப்பா உங்க சமூகத்தில் வாழ்கின்ற உண்மையே நம்புறாங்க நம்புபவன். நன்றி அப்பா. ஆகையால் பொல்லாத உங்களுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அருகால சொன்னீரே. அவர்களை காப்பாற்றுவார். உன்னை கரம் பிடித்தவர் கையில் இருந்து கொண்டு போக இருந்திருக்கிறது. நீ எதுவும் கலகாமலும் பயப்படாமல் இருப்பதாக காப்பாற்றும் நீரே அயராயே பாய்ச்சி நீரே என்னை காப்பாற்றும் நீரே அயராயே பாய்ச்சி நீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே ஒரு சேவமும் இன்றி என்னை காப்பவர் சந்திக்கிறவர். ஒரு சேவமும் இன்றி என்னை காப்பவரே நானும் செய்த ஒளிவரும் உங்களாலயத்து நடப்பட்டவர் உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர் எசப்பா உங்க அன்பையே நம்புபவர். இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள். மீட்பர் வாழ்க்கை பிடிச்சிருக்கிறார். அதே காலத்தில் தங்குவார். அவர் சொந்த போகாதிருங்கள். தைரியத்தை விட்டாதீங்க. கர்த்தர் வாழ வைப்பார். உங்களை வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. தேங்க்யூ டாடி. மல்கலினமா ரேபகதா. தேங்க்யூ.
தேங்க்யூ அப்பா. பெறந்தரும் புகலிடம் நீரே, உங்கள் வேறு கிருபை செய்தீரே. பெறந்தரும் புகலிடம் நீரே, வேறு கிருபை செய்தீரே. மலர்ந்திருவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகெங்கோ நான் பலன் அமே. மலர்ந்திருவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகெங்கோ நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிவரோ ஆவியானவரே, ஆலயத்தில் நடப்பட்ட அபிஷேகநாதரே, உங்க சமூகத்தில் வாழ்கின்றனர் என்றென்றைக்கும் உங்க அன்பை நம்புபவர். நம் அபிஷேக ஒளிவரோ இயேசுயா, உங்க ஆலயத்தில் ஆமென் உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர் நம்புபவன். சொல்லுங்க. உங்க வசனம் தான் பசியாற்றுவது, உங்க பிரசனம் தான் தாகத்திற்கும் தண்ணி ஜீவ தண்ணீரே. வசனம் தான் பசியாற்றுவது அப்படியானவரே, நீரே வெளிச்சம் பேசுமானே, நீரே ஜீவனும் பெறனானே, நீரே ஜீவனின் பெறனானே, நீரே வெளிச்சமும் மேற்குமானே. எவரும் கொஞ்சம் கத்தர் துதிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஓ உங்க தகப்பனை துதிங்க. கத்தர் இங்க இருக்கிறாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஓ ரஹந்தா ரீனாமகாதா மேரி நீமே காபாகாதாபா ஷேகா பாகா தேரி நீமே காபாகாதாபா ரே பாகோதா ரத்மா ஹந்து ரோ பாகா மேகா தாரலமா ஷாத்தரி ரீகா பாகாதா ரஹல்ல மகாதுர மகாதிரி நீமே காபாகோதர லமா ஷாத்தரி கஹாது ரவா. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்க எல்லோரும் எடுத்து வாருங்கள் சொன்னதே, நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்னீரானவரே. ராகா லாமா காது ராகாபா ஷேகா தாரா நக்காபா கதூரி நிமி ஆபா கல்வி ஹக்தரா. அவர் உங்கள் விசாரிக்கிறபடியானால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ நீதிமான் இருக்கிறபடியால் உன்னை தள்ளாட விடமாட்டார், உன்னை தள்ளாட விடமாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவது எழுதியிருக்கிறது, அதாவது உன் காலை தள்ளாட விடமாட்டா எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோதரம் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10,000 பேர்கள் சிறந்தவர் அவர். அவர் நாம சாவேறு ரோஜா, அழகுள்ளவர், அக்கிரமயமான கண்களை உடையவர், கோடான கோடி கோங்குற மத்தியில் இரவும் பகலும் கிழக்கு மத்தியில் சரார் என்ற மத்தியில் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாம் துதிக்கப்படுவது, நாம் உயர்த்தப்படுகிறது. மகிமையுள்ள தேவன் சிங்காசனத்தை விட்டு நீ துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது, ஆமென் ஆமென் ஆமென். என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும், என் நாமத்தை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாக்கும் சொன்னாரே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஒருவருக்கு ஊழியை செய்தார், நான் அல்ல பிதாவே உங்களுக்கு அனுப்பப்படுவார் என்று. ஓ நன்றி செலுத்துறப்பா. அப்பா வானத்தின் மதகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா நீங்க. அன்றுவரே சோதரம் சிங்கக்குட்டியோட பட்டியல இருக்கும். கர்த்தரை தெரிகிற உனக்கோ எனக்கோ ஒரே நாளையும் ஒரே நாள் கொலைப்பட சொன்னாரே. எண்ணத்தை விரும்புவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை விரும்புவோம் என்று நீங்க கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் உலகத்தை நாடி சொல்றாங்க. காக்கை பெருமை போஷிக்கிறது சொன்னாரு. உங்களுக்கு என்ன எனக்கு தெரியும். 1000 வருஷத்துக்கு ஒரு நாளா பாக்குறாரு. அவர் கணக்கு வேற. ஒண்ணு நீங்க 2 சொல்றீங்க. அவர் சொன்னாரு ஒண்ணுதான்.
இது நீங்க இருவர்கள், நீங்க இருவரும் ஒரே மாம்சம் சொன்னார். அவர் கணக்கெல்லாம் வேற, அவர் வரைக்கும் ஆராய்ச்சி பார்க்க முடியாது. உன் நினைவு என் நினைவுகளும் கிடையாது. இந்த குட்டி குட்டி நினைவுகள் யோசனை, குட்டி குட்டி யோசனை உங்களை அவ்வளவு யோசிக்கும். நான் என் நினைவுகள் வானத்தில் பூமிக்கு எவ்வளவு உயர்வோ அப்படிப்பட்ட நினைவு என்ன திருத்தம், என்ன திருத்தம் நம் தகப்பனுக்கு உயர்த்த என்னது கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. உயர்ந்தவர், பெரியவர், உன்னதமானவர் அவர். வானம் சிங்காசனம், பூமிகள் பாதைப்பட இருக்கபடியால் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவரே, ஆசைதான் பெரியவர் அவர். ஏ ராஜா ராமா கல்போ சாதினி மீகாவகதா, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் அவர். கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ, இயேசுவின் நாமத்தினாலே உன் துக்க நாட்கள் முடிந்து போ. நம்பிக்கையுள்ள அழக சிலர்களே அரணுக்கு திரும்ப சொன்னாரு. சபைக்கு திரும்புங்க, நீங்கள் தேவ சமூகத்துக்கு திரும்புங்க. ரெட்டிப்பால் நன்மை தருவேன், நான் இன்றைய தேவன் இன்றைக்கே தருவேன் சொன்னாரே. இன்றைக்கே சுகத்தையும் உன் தேவைகளையும் உன் நன்மைகளையும் இன்னைக்கே கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் நாமம் நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. முதலாவது தேவ ராஜ்யத்தையே தேடுங்கள், நீதியை தேடுங்கள். அப்போது என்ன எதிர்பார்க்கிறியோ, நீ என்ன யோசிச்சுக்கொண்டு இருக்கியோ, எல்லாவற்றையும் ஒரு சந்தோஷம் நிர்வாகிக்கும்போது எல்லாரும் கூட கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். Thank you அப்பா, thank you அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே, மரணத்தை ஜெயித்தவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பைபிள் இல்ல கர்த்தரிடத்தில் வரும் நன்மைகள். அல்லேலூயா. இன்று அடைக்கலமா நம்பி ஓடி வந்திருக்க உங்களுக்கு கர்த்தரே இயேசு ஆண்டவர் என்று இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க உங்களுக்கு நிறைவான பலன் கர்த்தராலே வர உங்களுக்கு. ஆமென். நிறைவான பலன் கர்த்தரிடத்திலே வரணும், எல்லோருக்கும் வரும். ஆமா, ஏன்னா அவர் நாமத்தை உயர்த்துற ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைபட்டு போகாது. நீ வெறுங்கையா போக மாட்டீங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இந்த கர்த்தர் அதிகமா ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கர்த்தவங்க எல்லாம் கூட தான் கொடுப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. மனுஷன் பாத்தீங்கன்னா ஜீவன வார்த்தையினாலே வாழ முடியுமா? ஆமென். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைத்திருக்க முடியும். ஆமென். ஒரு பாத்து சொல்றாரு, ஏன் வார்த்தை பிழைத்திருக்க முடியும்னா, இயேசுதாஸ் சொன்னார், என் வார்த்தையில் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கான். வல்லம் என்பது சக்தி. இல்லாத ஒன்றை உருவாக்க அவரால் கூடும். ஆமென். ஆதியிலே என்ன எப்படி இருந்தது? இருளாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்தது. ஆனா தேவன் பார்த்தீங்கன்னா அங்க தன் வார்த்தையை சொல்லும் போது வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார். வார்த்தையை அனுப்பும் போது அங்க கிரியை ஆகுது. அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் நம்ம எங்கிருந்து வருதா? கர்த்தரிடத்தில் வருது நமக்கு. அல்லேலூயா. அப்ப நன்மை இருந்த தீமையா இருக்கும்ல. தீமையில எங்கிருந்து வருதுன்னா பிசாசு கிட்ட வருதான். எங்க? நரகத்தில் வருது தீமையெல்லாம். நன்மையில எங்கிருந்து வருது? பரலோகத்தில் வருது நமக்கு. அல்லேலூயா. நீங்கள் பூமியில் இருந்தாலும் நீங்கள் பூமிக்கு அல்ல. நீங்கள் முதலாவது நம்முடைய மைண்ட் செட் ஆகணும். நான் இந்த பூமி எப்படி இருக்கா? பொல்லாமல் இருந்து உலகம் இது. இந்த பூமியில ஃபுல்லா பொல்லாங்கதான் இருக்கு. ஆனா ஆனா சொன்னாரு, இந்த பொல்லாத இந்த பூமியில தான் நான் உண்மையாலையா வச்சிருக்காரு அவர். அல்லேலூயா. ஒரு காலத்துல பிசாசு உங்களுக்கு தகப்பனா இருந்தான். பிசாசு உங்களை ஆண்டு கொண்டான். அவன் காலு நம் தலைமையில இருந்துதான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா வேதம் சொல்கிறது, பிசாசு கிரிகள் அளிக்கும்படி மனுஷக்குமா வெளிப்பட்டார். அவர் ஜீவக்காலமல்ல மரணம் வைத்திருந்த உலகம் எனக்கு விடுதலை கொடுக்கும்படி இருளில் அதிகாரத்தை விடுதலையாக்கி மரணத்துக்கு அதிகார சாத்தானை இயேசு மரணத்தாலே ஜெயித்தார் அவர். அல்லேலூயா.
ஏற்று சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்க முடியாது என்றார். அல்லேலூயா. யாருக்கு அதிகாரம் இருக்கான்? உனக்கும் எனக்கும். யாராதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, இவரே தேவன், இவரே கர்த்தர் என்று யாரெல்லாம் அவருக்காக நிற்கிறாங்களோ, அப்ப அவங்களுக்கு அந்த அதிகாரம் செயல்படுது அவங்களுக்கு. ஆமென். அதிகாரம் தெரியாதவங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்களா? என்னதான் கோடியில சொத்து இருந்தாலும், டாக்குமெண்ட் கையில இருந்தாலும், தன்னுடைய வாரிசுக்கு என்ன இருக்கு, எது என்னுடைய இது, என் நன்மை எது எது, இந்த ஒரு புத்தி இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது அவரு. கரெக்டுங்களா? அப்ப அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். சொல்லுங்க. அத பேர் சொல்றாரு, நமக்கு ஒரு எதிராக இருக்கிறான். அவன் என்ன பண்ணான்? வகைத்தேனை சுற்றி திரிகிறான், கெஜிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விழுகிறாவோ என்று. என் ஜனங்க அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். யாரு ஜனங்க? உலக ஜனங்க சொல்ல ஆண்டவரு. என் ஜனங்கள், என்ன விசுவாசிக்கிற ஜனங்கள் வார்த்தையை கொண்டு அறிவில்லாமனாலே அழிந்து போறாங்க. சங்காரம்னா அழுது போறாங்க, நிர்மூலமாகிறாங்க. ஆனா வெறும் சொல்கிறது, சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கிடுமா. அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சபையில் என்ன பண்றோம்? சத்தியத்தை போதிக்கிறோம். இங்க வந்து நம்ம சொந்த கதை, சோக கதை, கட்டுக்கதை, பேயை குறிச்சி, மந்திர குறிச்சி, இதெல்லாம் சொல்றது சபை கொடுக்கப்படல. இங்க சொல்ற கொடுக்கப்பட்டதெல்லாம் தேவனுடைய அன்பை, அவர் மேன்மையை, அவர் நல்லவர் என்று சொல்லப்படுதான் சபையில் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சரி, ஓகே, சப்ஜெக்டுக்கு போவோம். கர்த்தரிலிருந்து வரும் நன்மைகள். யாக்கோபு எடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். அவங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க. ஓகே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதி பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப ஈவு என்பது என்னது? ஈவு என்பது என்ன? ஹலோ, ஈவு என்பது கிஃப்ட். ஆமென். நம்ம எப்படி ரசிக்கப்பட்டோமா? விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு. அல்லேலூயா. அப்ப யாக்கோபு 10:20 சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து ஜோதி பிதாவிடத்தில் நமக்கு இறங்கி வருகிறது என்று. அல்லேலூயா. அப்ப நமக்கு நன்மை கொடுக்கணும்னா நமக்கு ஒரு நீதி தேவைப்படுது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம நல்லது நடக்கணும்னா, நம்ம ஆண்டுகிட்ட நமக்கு நல்லது வரணும், நமக்கு என்ன வேணுமா? நீதி வேணும் நமக்கு. அதான் சொல்லப்படுது அங்க. அப்போ பிதாவாகிய தேவன் பாத்தீங்கன்னா, நமக்காக பரலோகத்திலிருந்து நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை, பாவம் இல்லாதவரை, பரிசுத்தம் உள்ள தேவனை நமக்காக இந்த பூமியில எப்படி கொடுத்தாரா? கிஃப்டாக, ஈவாக கொடுத்தாரா அவர். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு எனக்கும் நீதி கிடையாது. இப்ப எந்த நீதி உனக்கு கொடுக்க முடியும்? நீ வசூல் தலைப்பு என்ன? எனக்கு கர்த்தரிலிருந்து நன்மைகள் வரும், நன்மைகள் வரும். உனக்கு பெற்றுப்ப நீதி வேணும்ல. என்ன சொந்த கிரியினால இது முன்னோடு அனுசரித்து வந்த சடங்குகள், பாரம்பரியம், சம்பிரதாயம். நான் 1000 பேர் அன்னதானம் போட்டேன், சாப்பாடு போட்டேன், நல்ல கிரிகளை நான் செஞ்சேன். தப்பு கிடையாது நல்ல கிரிகள் செய்யறது. எல்லா மதத்திலையும் நல்ல கிரிகளை தாராளமா செய்யறாங்க. நம்மள விட்டுருவோம், அவங்க தொடர்ந்து செய்வாங்க அவங்க. ஆனா அது கிரி, அது சொல்ல, அது நீதியாகாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நாம தடுக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு உள்ள நீதி கொடுத்திருக்காங்க. உள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டது நல்ல கிரிகளை செய்யும்படி நம்ம நீதி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா.
அப்போ நம்ம பிதா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சுகமா வாழணும், நான் பிளெஸிங்கா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், என் குடும்பம் கட்டி எழுப்பணும், நான் ஆசீர்வாதமா வாழணும். ஆனா ஆண்டு சொல்றாரு, உங்ககிட்ட எந்த நீதியும் இல்லையேம்மா, உங்ககிட்ட ஐயா உங்ககிட்ட எந்த நீதியுமே இல்லையே, எப்படி நான் கொடுக்க முடியும்? உனக்கு எல்லாம் இருக்கு, பாவம் சின்ன உள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் கிறிஸ்துவ என்பது ஒரு மதம், இது மதமே கிடையாது, இது மதம் கிடையாது, இது மனமாற்றம். இது அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க, இது மதம் மதம் மதம். அப்படி ஜனங்கன்னா உள்ள அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இது கிறிஸ்துவ என்பது மதம், இது மதம் மாத்துறாங்க. அல்லேலூயா. யாரும் மாற்ற முடியாதுங்க. இயேசு சொன்னார், நானே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணமானவரே சொன்னாரு. நம்மளை மதமாற்ற வரல ஜனங்களை. நான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து சர்ச்சைக்கு வர சொல்ல ஆண்டவர், என் நாடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உலகம் எனக்கும் ஜீவனை கொடுக்கும்படிதான் பரிசுத்தங்களை பிதாவை விட்டு வலிமையை விட்டு சிங்காசனத்தை விட்டு உள்ளே போல என்னை போல மனுஷனாக பாவ மாவட்டத்தை கருத்துக் கொண்டு இந்த புழுதியான பாவமான பூமியில நடந்து திரிந்து உன்னையும் என்ன தேடி வந்தார் அவர். அல்லேலூயா. ஏன் தேடி வந்தாரு? உங்க தாத்தா முப்பாட்ட நல்ல கிரியை செஞ்சாங்கன்றா, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க, ஏழைகளை வீடு கட்டி கொடுத்தாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கப்பா, அதுக்காக இல்ல. உன் தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை பேச அழைத்த தேவன், உன்னை முன்குறித்தவர், உன்னை தேடி வந்தார் அவர். உன்னையும் என்னையும் தேடி வந்து நமக்காக அப்படியே நம்ம பாவம் நம்ம ஃபுல்லா மூடி இருந்துதான். அல்லேலூயா. என்ன முடிந்தது? நம்மள பாவம் ஃபுல்லா மூடி இருந்தது. அந்த பாவ சேற்றை இயேசுநாதர் தம் ரத்தத்தினால கழுவுனாராம். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாலோ அவர் நீதிமான் ஆக்கிறாராம் அவர். ஆமென். அப்போ உங்களுக்கு நீதி கொடுக்கணும்னா கணக்கு நிறைவேற்றப்படணும், தண்டனை நிறைவேற்றப்படணும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் குழந்தை பிறக்கும் போது பாவத்தில் பிறக்குதான். தாவீது சொன்னா, என் தாய் கர்ப்பத்திலே நான் பிறக்கவே பாவத்தில் பிறந்தேன். அப்போ ஆதாம் செஞ்ச அந்த பாவம் பாத்தீங்கன்னா, பாவம் மரணம் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிச்சு வந்து, பாவம் செய்யாதவரையும் பாவம் ஆண்டு கொண்டது. நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஏய் பாவம் செய்யாதடா, எறும்ப சாவடிக்க, எறும்ப சாவடிக்காத. சில மதங்களை பாத்தீங்கன்னா கால செருப்பு போட மாட்டாங்க, ரோட்ல போகும்போது அந்த சிக்குமா இருக்கும், ராஜாக்கள் சிரிப்பாங்க பாத்தீங்களா, அது ரோட்ல பெருக்கின தள்ளிக்கின போறேன். ஏன்னா நான் ஏதாவது கண்ணுக்கு தெரியாம மெரிச்சிட போறேன், எறும்பையோ மெரிச்சிட்டு செத்து போயிடும், பாவம். அது பாவம் கிடையாதுங்க, இருக்கிற உள்ள இருக்கு. அல்லேலூயா. நீ பாவம் செய்து பாவம் கிடையாது, நீ பிறக்கும் போதே பாவம் சொல்கிறது. புரியுதுங்களா? சில மதத்துல பாத்தீங்கன்னா தலையில அடிப்பாங்க, சில மதத்துல தண்ணி மூஞ்சி அடிப்பாங்க. இது மதம் கிடையாது. இங்க வந்து மதம் இங்க என்ன கொடுப்பாங்க? துணி, ஜெப துணியை கொடுப்பாங்க. ஆண்டவர் மேஜிக்கலா பண்ண மாட்டார், வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார் அவர். அல்லேலூயா. அவ வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் நீங்க. ஆமென். சபை ஜனங்கள், நாமும் தவிர்க்கப்பட்ட ஜனங்கள், விசுவாசிகளாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாலும் பூமியில வாழ முடியும். ஆமென். சத்தியத்தை அறியாத அழிய சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாம போனீங்கன்னா நீங்க விடுதலை ஆக முடியாது. எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் அந்த ஐயா எந்த ஐயா போனாலும் உங்களுக்கு தற்சமயத்துக்கு உங்களுடைய நல்லா இருக்க மாதிரி கப்பட்டப்பதான் அப்படியே இருக்குமா இருக்கும். ஒரு நாள் தாங்காது, மறுபடியும் அதே பிரச்சனைக்கு பின்தொடரும். அப்ப என்னைக்கு நீ முழுமையாக நீ சத்தியத்தை அறிகிறியோ அன்னைக்குதான் முழுமையாக விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ பிதாவிடம் பாத்தீங்கன்னா நமக்கு பலத்தின் நன்மைகளை கொடுக்கும்படி பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார் அவர். ஆமென். அது மேற்கொள் பவுல் சொல்றார் ரோமர் 8:3, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. என்னன்னா நியாயப்பிரமாணம் என்பது என்ன? நியாயமாக வாழுகிற பிரமாணம், லா அண்ட் ஆர்டர். புரியுதுங்களா?
613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. சில பேர் சொல்றாங்க 1000க்கும் மேலான கட்டளைகள் இருக்கு பழைய ஏற்பாடுல. ஆனா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுமா? எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணணும். இதற்காக ஆண்டவர் திரும்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. தெரியும் இந்த ஜனங்களால ஃபாலோ பண்ண முடியாது. 612 கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டப்பா, ஒரு கட்டளை விட்டா கூட செத்தே போயிடுவேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ ஃபாலோ பண்ண முடியாது தெரியும், உனக்கு நான் வேணும். அல்லேலூயா. உன்னால சொந்த நன்மை செய்ய முடியாது, என்னாலிருந்து உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நீ என்னிலும் என் வார்த்தைகள் உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் சொன்னார். அல்லேலூயா. அப்ப வார்த்தை உள்ள இருந்தாதான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பேங்காவோட காசு தான் காசு கொடுப்பான். சொல்லுங்க, யாரோ பேங்க் காசு வச்சு காசு கொடுப்பானா? உத கொடுப்பான். உங்க காசு இருக்கணும். அப்ப உன்னுடைய நிலமாகிய உன்னுடைய மனசுல தேவனுடைய வார்த்தையை நீ விதைக்கும் போது, ஆமென், அப்ப நீ பிதாவிட போயிட்டு ட்ரைன் பண்ணலாம். ஆண்டவரே சொல்லிருக்கீங்களாப்பா, எந்த நன்மையான ஈவும் பூரணமா வரணும் எனக்கு கொடுத்து சொன்னீங்களா ஆண்டவரே, நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக நீங்க சொந்த குமாரவே கொடுத்தீங்களாப்பா. இன்னும் அரைக்கிழமை நம்ம ஓடி வந்திருக்க ஆண்டவரே. அப்பா என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கணவன் ஆசீர்வதிங்க, என் மனைவியை நீங்க ஆசீர்வதிங்க செப்பா. அப்படி சொன்னா ஆண்டவர் அப்ப ராமா இவன் நீதிமான் இவன். அல்லேலூயா. இவருக்கு நீதி நிறைவேறப்பட்டது. எப்படி 2 சொல்லுது, பவுல் சொல்றார், வேறு காமிக்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு நீதிமானாக ஆகும்படி அவருக்கு அவர் சிலுவையில பாவமாக்கப்பட்டார். இது தேவ சித்தம். இது பாவமாக்கப்படணும். பாவத்தின் உருவமாக எப்படி நீங்க காலத்தில் பாவத்தின் உருவமாக இருந்ததோ பரிசுத்தம் உனக்கு நீதி சம்பாதிச்சு கொடுக்கும்படி, நீ கர்த்தர் தன்மை பெற்றுக் கொள்ளும்படி உன் நிமித்தம் பாவத்து உருவமாக சிலுவையில் காட்டப்பட்டார். எவன் சொல்றாரு, எவன் சொன்னாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம், உன்னுடைய கர்மம், உன்னுடைய தோஷம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய நோய்கள், உன்னுடைய தரித்திரம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போதான் பாவத்தின் உருவமாக மாற்றப்பட்டார் அவர். பிதாவுக்கு அவருக்கு பிரிவே கிடையாது. 2 பேர் ரொம்ப ஒன்றாக அவர் செல்ல பிரியாத என்ன பண்ண முடியல, கவுந்து கொண்டு இருந்தாலும். ஆமென். அப்போ உன் நிமித்தம் என் நிமித்தம் அவரு பிரிக்கப்பட்டார் பிதாவின் இடத்துல இருந்து. எதுக்காகனா உனக்கு நன்மையை கொடுக்கும்படி, உனக்கு சுகத்தை கொடுக்கும்படி, உனக்கு பலனை கொடுக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி. அல்லேலூயா. கொஞ்ச கால பாடம் அனுபவிக்கிறியா? எனக்கு தெரியும். கண்டிப்பா சொல்லாத, உன்னை சீர்படுத்தி, உன்னை சிறப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி மறுபடியும் ஒரு ஸ்தானத்தை நிற்க பண்ணுவே, மறுபடியும் தலையா உயர்த்துவேன் என்று உன் சத்துருக்களுக்கு மத்தியில் நான் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையென்றால் அபிஷேகம் பண்ணுவேன். அப்போது பாத்திரம் நிரம்பி வழியும், சுகமாக நிரம்பி வழியும். அல்லேலூயா. அப்ப எப்படி இப்ப நான் இப்ப ஆடுகிற நீதியை கொடுத்துட்டாரு. இப்ப நான் நீதிமான் சொல் வேணும், கிரியை செய்யாமலே நீதிமான் ஆக்கப்பட்டேன். எப்படி பாவம் செய்யாமலே பாவம் ஆக்கப்பட்டாரோ. அல்லேலூயா. இது ரொம்ப நாள் ஒரு கேள்வி எனக்கு, எப்படி அவர் பாவம் ஆக்கப்பட்டாரு, எப்படி என் பாவம் அவர் மேல போயிருக்கோம். என்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் போயிடுறோம், வேதத்தை படிச்சுன்னா போயிடுறோம். வேதம் தியானிக்கும் போது யோசிக்கிறேன், எப்படி அவர் பாவம் ஆக்கப்பட்டார் சிலுவையில. அதான் எனக்கு எப்படி அவர் நீதி எனக்கு வந்தது, எப்படி வந்ததுன்னு. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காரியம் வெளிப்படுத்துகிறார் அவர். அல்லேலூயா. எப்படி நம்ம வேலை செய்யும் போது சம்பளம் வருதோ, வேலைக்கு போறவங்க மாசம் போல வேலை செஞ்சா சம்பளம் வருது. அது போல நான் பாவம் செஞ்சேன், எனக்கு வேலை சொல்லுது. நான் பிறக்கும் போதே பாவையா பிறந்தேன்னா எனக்கு தெரியுது, நான் பாவி தெரியுது. எனக்கு என் மனசாட்சி சொல்லுது, நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் உணர்த்துது என்ன. அப்ப இன்னைக்கு எனக்கு நான் தப்பு செய்யும் போது
நான் தப்பு செய்யறேன், நீ தப்பு செய்யலையா? சரி, எல்லாம் தப்பு செய்யறோம். அப்ப உண்மையை ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள என்ன பண்றோம், அந்த உணர்வு தெரியுது, நான் தப்பு செஞ்சுட்டேன், உள்ள குத்துது, கம்ஃபர்டபுளா இருக்க முடியல. அப்ப அதெல்லாம் சொல்லுது, இதுதான் குத்துது பத்தியா, இப்ப நீ பாவம் செஞ்ச, நீ பாவிதான். நீ பாவம் செஞ்ச உடனே உனக்குள்ள அது கம்ஃபர்டபுளா இல்ல, இவளை திட்டேனே, சண்டை போட்டனே, தெரியாம பேசிட்டனே, என்ன உனக்குள்ள மாறி அவளுக்கு குறையுது உள்ள. அப்போ நீ நீதிமானா இருக்க, நீ அல்லேலூயா, அப்படி தேவனுடைய பிள்ளையா நீ இருக்க. அது எதுவுமே வரலைங்க எனக்கு, எவ்வளவு தப்பு செஞ்சாலும் எனக்கு எதுவுமே தரலைங்க, எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு, ஃபீல் வரலன்னா ரட்சிக்கப்படலை. நீ அப்போ ரட்சிக்கப்படலை. அப்ப நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு என்ற மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்காக ஏமாத்துறார். அவர் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா ஈசாக்கோட 2 பிள்ளைங்க, ஒன்னு ஏசா, ஒன்னு யாக்கோபு. யாக்கோபு என்ன நினைச்சானா, ஏமாத்தினாதான் நம்மளால நல்லா வாழ முடியும். அப்படி என்ன பண்ணான், தன்னுடைய சொந்த தகப்பனையும் தன்னுடைய சகோதரனையும் சீட் பண்ணிட்டு ஏமாத்திட்டான். ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, வார்த்தை வல்லமையை அவன் தெரிந்து கொண்டான். அவன் புரியுதுங்களா? ஆபிரகாம் என் தாத்தா செல்வ சீமா போல வெள்ளிய பொண்ணுடைய சீமானாய பூமியை தாங்கல. என் அப்ப ஈசாக்கு பஞ்சகால விளைவிச்சாரு, பஞ்சகாலத்தில் 100 ஐஸ்வர்யா பெரியவரா இருந்தாரு தகப்ப. எப்பவுமே மூத்தவனுக்கு தான் சொத்து அதிகம் கொடுப்பாங்க நம்ம கலாச்சாரத்துல. அந்த காலத்துல பார்த்தா அப்படிதான், இப்பயாவது பரவாயில்ல, எல்லாருக்கும் சமமா, பெண்களுக்கும் சமம். இப்போ கரெக்டுங்களா? இந்த கோர்ட்டே சொல்லிடுச்சு பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு. அப்ப அப்படிதான் கிடையாது, பெண்கள் எல்லாம் அதிக மாட்டாங்க, மூத்த பிள்ளை தான் மெயின். 10 பேர் இருந்தாலும் மூத்தவன் தான் மெயின் வீட்டுக்கு. யாக்கோபு 2வது, ஏசா 3வது இருக்கான் முன்னாடி. அவங்க எல்லா ஆசீர்வாதமும் நம்ம அப்பா அண்ணனுக்கு கொடுத்துருவாரு, நம்ம கொஞ்சம் தான் கொடுப்பாரு. இது பேர் என்ன பண்ண, முதலாவது ஏசா சாப்பாட்டுக்காக யாக்கோபு என்ன பண்றான், உற்சாரா ஒரு சாப்பாடு வேணுமா, இந்த கூலி வேணுமா, என்ன பண்ண, ஒண்ணு சேஷத்தை பார்க்கறது என்ன கொடுத்துடு. ஒரு சாப்பாடுக்கு என்ன பண்ணா, தன்னுடைய தலைமுறையை இருந்து போயிட்டான் ஏசா. அவன் வர வேண்டிய எல்லாம் நன்மை இருந்து போயிட்டான். இது பிசாசு பாத்தீங்கன்னா அநேகம் ஏமாத்தி கொண்டுதான் இருக்கான். பொய்க்கு பிதா ஆதி முதல் கொண்டு பொய் சொல்லி சுட்டி திரிகிறான். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை காமிக்கிறான், குடும்பத்தை பாக்குறான், இதுதான் நிலைமை, உனக்கு ஆண்டுக்கு நன்மை வராது, நீ சரி கிடையாது, நீ பாவி, கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டாரு, கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நீ கர்த்தருக்கு பிரியமாக கிடையாது, அதனாலதான் இன்னைக்கு சாப்பிட வீட்டுல, இதனாலதான் வியாதி வீட்டுல. அப்படின்னு என்ன பண்ணான், பொய்ய ஏமாத்தி உன் நன்மையை திருட பாக்குறான். அப்ப அண்ணன் சொன்னாரு, நீ அவன் பேச்ச நம்பாத. அவன் எங்க தாக்குறான், உன்னை எண்ணங்களை பேசுறான். அவன் எங்க தாக்குறான், எண்ணங்கள் தொடர்பு போடுறான் உன்னை. நீ சொல்றது வாய்க்கிறது மைண்டே அமரு, மைண்டே அமரு, அது பேசப்பட கூடாது. நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு காலத்துல மாமிசம் ஆண்டு கொண்டது, இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ நீதிமானா இருக்க. இப்ப நீ என்ன பண்ண, உன்னுடைய மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லேலூயா. நீ அதை சுத்தி விடக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணி நீ அதை ஆண்டு கொள்ளணும். ஆமென். அதை ஆண்டு கொள்ளும் போதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், தேவனுடைய ஒரு விசுவாசம் உனக்கு வரும். இதனால மைண்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், இது சரி கிடையாது, வியாதியா இருக்கு, குறைவா இருக்கு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என்ன பண்ண போற, எப்படி குடும்பத்தை நடத்த போற, உன் பிள்ளைகளை பாரு, கணவனை பாரு, வருமானத்தை பாரு, எதுவுமே வரலையே, கோயிலுக்கு போற, ஏசு சொல்ற, ஜபம் சொல்ற, எது வரலையே, என்ன பண்ண பிசாசு உன்னுடைய எண்ணங்களை கான்டாக்ட் தொடர்பு கொள்றோம். அப்ப என்ன பண்ண, எண்ணங்களை முதலாவது நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஏசா பாருங்க, ஒரு கூழுக்காக ஏமாந்து போயிட்டான். கூழு தானே, என்ன சமைச்சா சாப்பிட போறாங்க, பொறுமை இல்லை. பாத்தீங்களா,
நீங்க அதே கிறிஸ்துவ பொறுமை கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் பொறுமை இல்லை, எல்லாத்துக்கும் பொறுமை இருக்கு. ஆனா ஆண்டவர் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ள பொறுமை இல்லை. ஆனா சொன்னாரு, பொறுமையாரு, மிகுந்த பலனுக்கு தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்றாரு. அல்லேலூயா. நான் கொடுப்பேன், உனக்காக பலத்திலிருந்து சொந்த குமாரனே கொடுத்தேன். நான் உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேனா, ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேனா, பலனை கொடுக்க மாட்டேனா, உன்னை கைவிட்டு விட நானு சொல்லு, விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று. அல்லேலூயா. அதனால் தைரியம் கொள்ளு, அதனால் தைரியத்தை சொல்லுங்க, நீ என் தேவன் என் சகாயர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நன்மையாக எனக்கு நன்மைகள் கொடுப்பாரு, மெய்யாகவே கர்த்தர் நன்மைகள் கொடுப்பாரு, மெய்யாகவே கர்த்தர் நன்மை செய்வாரு, மெய்யாகவே தேவன் வாழ வைப்பாரு. நான் அடைக்கலமா நம்பினா ஓடி வந்திருக்கேன். இயேசுவே தேவன் கர்த்தரே ஆண்டவர் வந்திருக்கேன். நான் ஏமாந்து போக மாட்டேன். ஏமாதியே வாயை போடு சாத்தானே. அல்லேலூயா. அவன் அப்பாவை ஏமாத்திட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் யாருக்கு பிளான் பண்ணான். கூட யாரு, அவங்க அம்மாவும் அதுக்கு துணையா இருக்காங்க. கலந்து போயிருக்கு. ஏன் என்ன பிளான் பண்ணா, நம்ம என்ன செய்யலாம், எப்பா நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டா ஆடு மாடு ஒட்டகம் கழுது வெள்ளி பொண்ணு எல்லாரும் நம்ம கையில வந்துடும், நம்ம தான் சீமா பாலுக்கு போறோம்னு வச்சுக்கிறாங்க. யாக்கு வாசல் வச்சிருவாங்க. என்ன பண்றாரு, வானத்தின் பனியினாலும் பூமியின் கொள்கையினாலும் மிகுந்த திராட்சத்தினாலும் தானியத்தினாலும் நாளை ஆசீர்வதிக்கிற சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் பேசுறாரு. அவங்க மேல பேசும் மேல பார்த்தா அவங்க கேட்க எதுவுமே வரல. அல்லேலூயா. உடனே அம்மா சொல்லுது, அப்பா அப்பா உங்களை ஆசீர்வாதம் பேசுறாரு, ஆசீர்வாதம் மேல வந்துருச்சு, ஆனா இப்ப எதுவும் நீ அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவன் அண்ணா வந்து இருக்கிறான் ஏசா, அவன் தெரிஞ்சிச்சு விஷயம் கொண்டு போட்டுருவான். எப்படியாவது ஒரு வீரை காப்பாத்திக்கும், வீரை காப்பாத்து. என்னமா நீ தான் திருடுறது பிளான் போட்டு கொடுத்த, அப்பா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ சொன்ன, அப்பா என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்பா ஏமாத்திட்டேன், அண்ணனை ஏமாத்திட்டேன், நீ சொன்ன மாதிரி தந்துருமா நானும் வாங்கிட்டேன் எல்லாத்தையும். இப்ப எனக்கு கையில வெளியே வரல, பொண்ணு வரல, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் லட்சக்கணக்கான கழுதுகள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, வேலைக்காரங்க இருக்கா, எதுவுமே கையில வரலையே. குச்சி எடுத்து போறாரு அவரு, ஒரு சிக்கு எடுத்து ஓடுற வீரை காப்பாத்திக்க. அப்ப ஓடும்போது அவர் நினைக்கிறாரு, அவரு இல்ல இல்ல ஆனா சொல்றாரு, இந்த திருட்டு வேலைப்பாடுகளை பண்ணாத. நீ என்ன சொல்றாரு, ஆமா ஆதான் அப்படிதான் பண்ணான். இந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடாத சொன்ன, திருட்டு வேலை பண்ணாங்க அவங்க. திருட்டு வேலை பண்ண நீ ஆசீர்வாதம் இருக்க முடியாது. நீ உன் ஆசீர்வதிக்க தேவன் ஆசீர்வாதம் நீ ஆசீர்வாதம் இருக்க முடியும். நீ அல்லேலூயா. அப்ப அவங்க சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, ஆமென், என்னை மன்னிச்சிடுங்க என்றாரு. அவர் மனம் திரும்புவது, தப்பு செஞ்சாலும் மனம் திரும்பிடுமா நம்ம. அல்லேலூயா. சில பேர் மனமே திரும்ப மாட்டாங்க, ஒரு தப்பு செஞ்சாங்களோ சாரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் முன்னாடி நம்ம தாழ்மைப்பட்டனா கிருபை அளிக்கிறாராம். அல்லேலூயா. தாழ்மையா இருக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பு நம்ம தாழ்த்தப்படுறது நல்லது. ஆமென். தாழ்மை என்பது உடையில கிடையாதுங்க, மனசுல. அல்லேலூயா. நான் ட்ரெஸ் மாத்திட்டேன், நான் நகையெல்லாம் கட்டிட்டேன், இது ஆண்டவர தாழ்மையா இருக்கு, இது தாழ்மை கிடையாது. ஆண்டவருடைய வெளிப்படுத்தி பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் பார்க்கறது மனசுதான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. மனசை தாழ்மை போடுறியா, இல்ல அதே மாதிரி கோவப்படுறியா, இன்னைக்கு சண்டை போடுறியா, இன்னைக்கு சபிக்கிறியா, நீ அதெல்லாம் மனசுல வச்சு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆண்டுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமா இருக்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யற இன்னும் நீதி செய்யட்டும் என்றாரு. அசுத்தம் செய்யணும், அசுத்தமா இருக்கட்டும். எவன் என்னென்ன கிரைகள் செய்யறானோ அது இந்த கிரை நான் கொடுப்பேன், பல என்னோடு கூட வருது என்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியை நம்ம கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியங்களும் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு அது வரும்போது கொடுப்பாராம். ஆமென். அப்ப யாக்கோபு பாரு, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க,
நான் என் அப்பாவை ஏமாத்திட்டேன், என் சகோதரரை ஏமாத்திட்டேன், ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டா பார்த்தேன், அதை ஏமாத்தா ஒண்ணும் கையில வரல. சொன்னா நீ மனம் திரும்பும் போது நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்ல, நீ போ, நீ புறப்பட்டு வருவேன், விருந்தைய வர மாட்டேன், இதுவரை பரிவரத்தோடு தான். அவன் சொல்ல, இது உன் பேரு என்ன? யாக்கோபு. எத்தன் உங்களை எத்தனை நீ இளவரசன் என்றார். அல்லேலூயா. நீ திருடனா? நீ திருட, நீ உன் அப்பாவை ஏமாத்தின, உன் அம்மா நீ பிளான் போட்டு உங்க அப்பா ஏமாத்துனீங்க, நீ வந்தனை ஏமாத்தின, நீ திருட, நம்ம ஆசிர்வதிக்க மாட்டேன் அப்படி சொல்லாத தேவன் நியாயப்பிரமாண காலத்திலேயே என்ன சொல்ற? மனம் திரும்பின உடனே இது யாக்கோபு கிடையாது, இளவரசன் என்றார். இஸ்ரவேல் அழைக்கப்படுவாய், தேசமாக்க, தேசங்களால் ஜாதியாக்க உன்னன். அல்லேலூயா. போயிட்டு என்ன பண்ற? 20 வருஷம் லாபான் கிட்ட போய் வேலை செய்யறாரு. எத்தனை வருஷம்? 20 வருஷம் வேலை செய்யறாரு. போயிட்டு இந்த பொண்ணுக்காக 7 வருஷம், அந்த பொண்ணுக்காக 7 வருஷம், 10 வருஷம் ஆயிடுச்சா? 6 வருஷம் என்ன பண்ணாராம்? ஆடு மேய்ச்சார். லாபான் ஆடு மேய்ச்சாராம். ஆனா லாபான் பாத்தீங்கன்னா பொல்லாத மனுஷன். 10 வாட்டி சம்பளத்தை மாத்துறானா. எப்படி முடிஞ்சா அப்படி? ஒரு மாசம் 20,000 கொடுப்பான், ஒரு மாசம் 10,000 கொடுப்பான், ஒரு மாசம் 5,000 கொடுப்பான். ஒரு பேச்சு சொல்றேன், ஒரு மாசம் 40,000 தரான். 10 முறை சம்பளத்தை மாத்தினானா. ஒரு நாள் ஆண்டு சொப்பனில் சொல்றாரு, லாபானே, என்னுடைய தாசனா யாக்கோபு தீங்கு செய்யாத நீ. அல்லேலூயா. தீங்கு செய்யாத என்று எச்சரிக்கிறார் கனவுல வந்து. ஆமென். புறப்பட்டு வராங்க, வந்து ராகியால லேயா கூட்டிட்டு புறப்பட்டு வரான். வேலைக்காரங்க, குதிரைங்க, ஆடுங்க, வெள்ளிய பொன்னிய சீமானாக. ஆமென். கத்த 20 பரிவர்களோடு அவன் ஆசீர்வதிச்சார். அவனை ஆசீர்வாதம் வரான். யாரை பார்க்க வரான்? அவன் அண்ணன் ஏசா பார்க்க வரான். மனம் திரும்பிட்டான். ஆண்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கிறாருங்க. அல்லேலூயா. நீ எப்படி தப்பு செஞ்சுதான் பரவாயில்ல, தப்பு செய்ய சொல்லல அவங்க. தப்பு செய்யலாம் போலுது, தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சிருவாருதான், மன்னிக்க இருக்க மாட்டாரு. அவன் தப்பு செய்வோமா? நமக்கு நன்மை செய்யறாங்க, ஒரு இக்கட்டில் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம துரோகம் செய்வோமா? செய்ய மாட்டோம். என்ன சொல்லுவோம்? கையை நான் காலா நினைக்கிறேங்க, கையை நான் காலா நினைக்கிறேன், ஐயோ என்னை எப்படி நன்றி சொல்ல தெரியலைங்க. என்ன பண்ணுவோம்? ஐயோ வணக்கங்க, ஐயோ என்ன கைவார பணம் பண்ண தெரியலையே, எவ்வளவு நன்மை செஞ்சீங்களே சொல்லுவோம். சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்காக? பணத்துக்காக. ஆண்டவர் சொன்னாரு, நான் மன்னிச்சுட்டேன். ஆமென். நீ நல்லவன் கிடையாது, நீ திருட, நீ சட்டப்படி தண்டிக்கிறவங்க, நான் உங்களை கொண்டு போட்டிருக்கணும், அது வண்ணாந்தரத்திலே உன்னை. ஆனா சொன்ன, நீ மனம் திரும்பிட்ட நீ. ஏன்னா நான் உன்னை பார்க்கல, உன் தகப்பனாகி நான் ஈசாக்க பார்க்கிறேன், உன் தகப்பனாகி ஆபிரகாமை பார்க்கிறேன் நானு. அதனால சொல்ல, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஏசா என்ன பண்ணாருங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத பெலிஸ்தரோட பெண்ணை கட்டிக்கொண்டார். அவர் அந்நிய பெண்ணை கட்டிக்கொண்டாரு. அதனால அவர் வெறுத்துட்டார் அவரை. யாக்கோபு மனம் திரும்பின உடனே கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு இருந்து வரோம். ஒரு பக்கம் பயம், ஐயோ என் அண்ணன் ரொம்ப கோபக்காரன், அப்பயே வேட்டக்காரன், கோபக்காரன் வேற அவன். அப்ப என்ன பண்றது? நானு எனக்கு கொண்டு போட்டுருவானே. என்ன பண்ண? வேலைக்காரன் அனுப்புறாரு. வேலைக்காரங்க என்ன சொல்றாரு? ஒரு பங்கை குத்தம் போறாரு. ஆடு மாடு கல் எல்லாத்தையும் இதெல்லாம் குத்தம் வேலை குத்தம். என்ன இதெல்லாம் பார்த்த உடனே மனம் மாறுமா? ஆனா சொல்றாரு. அப்ப படிங்க, இப்ப 32 ஜெபம் பண்றாரு பாருங்க. அவராங்க பின்பு யாக்கோபு பாருங்க, அந்த வனாந்தரத்துல அண்ணன் பார்க்க போறாரு. அப்படி நம்ம தகப்பனாகிய தாத்தாவாகிய ஆபிரகாம் ஜெபத்தை அங்க நிறைவு கொண்டு அங்க ஜெபிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனும் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாளத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்யும் என்று என்னிடம் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அல்லேலூயா.
படிங்க 10. அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் சொல்றாருன்னா, இப்ப ஆசீர்வச்சிருக்கீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரம் கிடையாது, எல்லாம் திருட ஏமாத்துக்காரன் இருந்து போய் ஆசீர்வச்சிங்களே, நீங்க காண்பித்த தயவுக்காக படிங்க. எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோரும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவர்கள் பரிவாரங்களையும் உடையவனானேன். 12 படிங்க. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போலவும் மிகவும் பழுது பண்ண என்று சொன்னீரே என்றான். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஞானமா பாருங்க, ஞானமாக தேவன் யாக்கோபு பாருங்க தன் பாட்டை ஆபிரகாம் ஜெபத்தை என்ன பண்றாரு, நினைவு கூர்ந்து அவன் சொல்றாரு, நீ திரும்பி போ சொன்னீங்களே, உன் ஜெபத்தை போ சொன்னீங்களே, நான் ஆசீர்வாதம் சொன்னீங்களே, ஆசீர்வாதம் ஆசீர்வதிச்சீங்க, என்னை மன்னிச்சுட்டீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க, தேவை கண்டிப்பா கொடுத்துட்டீங்க, இப்ப புறப்பட்டு தேசத்தை போய்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் ஏசா இருக்கிறானே, கொண்டு போட்டுருவானே, எல்லாம் கொள்ளையடிச்சிருவானே, இவன் பகையா இருப்பானே, நான் என்ன பண்றது? அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்ய சொன்னதே கர்த்தாவே. நீ இப்படிதான் சொல்றான், உனக்கு நன்மை ஆண்டு கொடுக்க மாட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, நீ இதே தேக்கமான வேலை பண்ணி இதே குறைவான வாழ் பண்ணி உன் குடும்ப குறையா இருக்கும், நீ நன்மை கொடுக்க முடியல ஒன்றும் கிடையாது, நீ பாவம், நீ குற்றவாளி, பாவம் சேர்ந்திருக்க, நீ சாதாரண ஆளா இருந்து என்ன பண்றான், உன்னை குற்றப்படுத்த சொல்றான். அப்படி குற்ற உணர்ச்சி ஆயிடாத, குற்ற உணர்ச்சி படாது, நீ சொல்லணும், இல்ல எழுதிருக்கே, தேவரீரோ நான் மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை போலவும் மிகுந்த பெருமைப்படு என்று சொன்னீராண்டவரே, மணலை போல பெருமை சொன்னீராண்டவர் என்று நீங்க என்ன பண்ண, தேவனுக்கு இந்த ஜெபத்தை நிறைவேற்றுங்க அவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னீராண்டவோ, என் வீட்டை ஆசீர்வதிப்போம் சொன்னீராண்டவரே, நீ சொன்னீராண்டவ ஆண்டவரே, என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று நீ சொன்னீராண்டவ ஆண்டவரே, என் கணவன் கைகள் பிறகு சாப்பிடுவேன் என்று நீ சொன்னீராண்டவ ஆண்டவரே, என் மனைவி வீட்டோடு கனித்திரம் திராட்சை கொடி போயிருப்பான் என்று நீ சொன்னீராண்டவோ, என் வாழாக்காம தலையாக்கும் என்று நீ சொன்னீராண்டவோ, நீ அநேக ஜாதிகள் கடல் கொடுப்பாய் என்று நீ சொன்னீராண்டவ ஆண்டவரே, கலைஞர்கள் பூரணமா நிரம்பி வழியும் என்று நீ சொன்னீராண்டவோ, நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரியாது என்று. அல்லேலூயா. எப்படி அப்ப ஜெபம் என்பது என்ன? யாக்கோபு பாருங்க ஞானமாக உடன்படிக்கும் ஜெபத்தை தேவன் என்ன பண்றாரு, நினைப்பூட்டுறார், ரிமைண்ட் பண்றார் அவர். அல்லேலூயா. அப்ப நம்ம நன்மையாக நம்ம கத்துப்பட்டு கொள்ளணும்னா ஜெபத்துல வசனங்கள் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு நினைப்பூட்டணும் அவருக்கு நம்ம. அல்லேலூயா. நான் இப்ப ஆண்டு சமூகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே குடும்பத்தை பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, குடும்பத்துல ஒரு நன்மை உண்டா, ஒரு ஆசீர்வாதம் உண்டா ஆண்டவரே, உங்களை நம்பி ஓடி வந்தேன், கரெக்டா கோயிலுக்கு போனேன், உபவாசம் போட்டேன், முழங்கால் படி மலம் 2 முட்டி நடுமுட்டிலே நின்ன, உங்களுக்காக ஓடி 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 சொன்னேன், இயேசுதான் தேவன் என்று. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, என் கணவர் பாருங்க எப்படி இருக்காரு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, இந்த குடும்பம் எப்படி பாருங்க, நான் நல்லா ஆண்டவரே, இப்படிதான் சொன்னீங்கன்னா ஆண்டு எப்படி கொடுப்பாரு உனக்கு, உன் ஜெபம் எப்படி இருக்கு, அதே கொடுக்க முடியாது. நீ செஞ்ச கிரியைகளை கொண்டு போய் மாதிரி வைக்காதம்மா, கூட லிஸ்ட் கூட என்ன லிஸ்ட் கூட, உன் கல்ல என்ன டிக் போட்டு வச்சுக்கிற, என் கல் மைனஸா இருக்க, ஒரு மார்க் கூட வரலாமையா, 0 மைனஸ், எல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸ். இதை வச்சு எப்படி ஆசீர்வதிக்க முடியும்?
நீ போல் நீ ஆண்டு சமத்து போகும்போது பிள்ளையை போல நீதிமானாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாம வந்திருக்கேன், என் தகப்பன் சமூகத்துல வந்திருக்கேன், பிள்ளையை போல வந்திருக்கேன், உரிமையை கேட்க சொன்னீங்க ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்பட சொன்னீங்களப்பா, ஒரு சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ள சொன்னீங்களா ஆண்டவரே, இயேசு நாம வந்திருக்க ஆண்டவரே, எனக்கா சொந்த குமாரர்கள் பாராம கொடுத்தீங்கப்பா, அந்த நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்கப்பா ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் செல்வம் பெருகப்பா, நன்மை காலம் தெரிவிங்க ஆண்டவரே, நீங்க நன்மையை கிருமி தொலைய சொன்னீங்களப்பா, எனக்கு எதிர்க்காண்டவரே நீ சொன்னீங்களா ஆண்டவரே, வாடா போகும் ஒழுங்கு போகும், என் வார்த்தை ஒழுங்கு போகவே சொன்னீரே, சொன்னபடியே செய்ய மாட்டவரே, என் ஆசீர்வாதம், என் குடும்பத்தை ஆசீர்வாதம், என் வீட்டை ஆசீர்வாதம் ஆண்டவரே, நான் செய்த எல்லா கதை ஆசீர்வாதம், ஆசிரியர்களே ஆசீர்வாதம் பெருதலே பெருதலே சொன்னீரே, நீ சொன்னீரே, சொன்னபடியே செய்யும் என்று நீங்கள் சொன்னால் அது நீதிமன்ற ஜெபமாக உள்ளது, கண்டிப்பாக நல்ல வார்த்தை பார்க்கிறீங்க பூமியில. ஆமென். நல்ல நாட்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. யார் நல்ல நாட்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. எல்லா காலத்திலும் நம்ம விடுதலை வேணும். அது வேலை தேவைப்படலாம், அது பிசினஸ்ல உயர்வு இருக்கலாம், அது கொஞ்சம் கல்யாணம் ஆக இருக்கணும், அது குழந்தை பிறக்கணும் இருக்கும், அது குடும்ப ஆசிரியப்படணும், இப்படி பலவிதமான சூழ்நிலை ஜனங்க இருக்காங்க. அப்ப இப்ப இதை பெற்றுக்கொள்ளணும், நமக்கு என்ன பண்ணணும்? தகுதி கொடுத்துட்டாரு, என்னது? நீதிமான் என்று. அல்லேலூயா. அப்ப உனக்கு மைண்ட் செட் வரணும், நான் யார்? நான் நீதிமான். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட சொல்லியிருக்கிறாரு. நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியத்தை ஜீவனை விரும்புகிறேன், நலனாக பார்க்க விரும்புகிறேன், நான் அழைக்கப்பட்டதே ஆசீர்வாதம் சுதந்திரத்தை அழைக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆக என்ன பண்ணணுமா? பேர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு வாயை காத்துக்கோ. ஆமென். முதல்ல காத்துக்கோ, நாம காத்துக்கொள்ள என்றாரு. அப்பதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அவன் வாயில் பல நாள் அவன் நன்மையை புசிக்கிறான். அவன் ஜெபத்துல வந்து இருக்கதையே சொல்லிக் கொண்டிருந்தனா அது தெரியாதா? அவர் சர்வவியாபி, அவர் ஆதி அன்புமா இருக்காரு, அவர் எல்லாம் நிர்வாகமா இருக்கான். நீ சொல்லி அவர் கேட்கணுமா? அவர் தெரியாதா? உனக்கு உண்டாக்க தெரியாதா? என்ன தேவை? பான சொல்றாரு, உனக்கு எல்லாம் தெரியும், நீ வார்த்தையை சொல்லி கேளு. அல்லேலூயா. அதுக்குதான் பைபிள் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு. ஆமென். வசனம் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் எப்படி இருக்கு? ஆவியும் ஜீவனமா இருக்கு இந்த வசனம், சத்தியமய வசனம் இந்த வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் வேலை செய்யும். படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்கார தாழ்ந்த உழைத்தவன கிடையாது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ கண்டிப்பா படிப்புக்கு தேவனை மேல் இந்த வசனம் கண்டிப்பா கிரியை செய்யும். அல்லேலூயா. வசனத்தை முன்னாடி வைக்கணும். ஆமென். அது சொன்னா, கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றா. எனக்கு ஒத்தாசம் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்திய பூமியும் உண்டாக்குற கர்த்தரத்திற்கு நன்மையாக வரன்றான். அவன் யார்? கிங் ஆஃப் டேவிட், இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் எல்லாமே இருக்கு, பொண்ணு குட்டி கிடக்குது, வெள்ளி குட்டி கிடக்குது. அது சொல்றா, இல்ல என் கண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். அல்லேலூயா. சாதாரண நிலைமையில நான் இருந்தேன், ஒடுக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, விசாரிக்க ஆள் இல்லாதவனாக, அனாதையாக, குழுமை இல்லாதவனாக நான் வராத சுற்றி திரிந்து யாரும் வைத்துக் கொண்டிருந்தேன். அப்ப என்னை காண்கிற தேவன் சொன்னார், நீதான் வருங்காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. சாமியாரே போ, இஸ்ரவேலுக்கு போங்க, இஸ்ரவேலுக்கு போ, இஸ்ரவேலுக்கு போங்க. ஈசாய் வரவேற்பான், அவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக. அல்லேலூயா. கர்த்தர் சிறு குடும்பம் போல் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டு விட்டாரு, உன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொன்னாரு, பிதா ராஜ்யத்தை கொடுக்க அவருக்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, அது அப்பம் காரியத்துக்கு கவலைப்படாத நீ. ஆமென். என்னத்தை விடுப்போம், இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம் குடும்பத்துல, அது பாடு அனுதினம் போதான்றாரு. நாளை தினத்துக்கு கவலைப்படாத. அல்லேலூயா. நாளை தினத்துக்கு நீ கவலைப்படாத. நாளை தினத்துக்கு அதற்காக கவலைப்படணுமா? நீ கவலைப்படக்கூடாது. யாரும் எது கவலைப்படணுமா? அது நாள் கவலைப்படுமா, நீ கவலைப்படக்கூடாதுன்றாரு. அல்லேலூயா. ஆனா பொறுப்பு இருக்கணுமா? ஆமென். பொறுப்பு வேற, கவலை வேற, ரெண்டுக்கும் ஒண்ணு சேர்த்துடக்கூடாது. இவங்க சொல்றாங்களே, கொஞ்சம் கூட கவலையே இல்லையாமா, பொறுப்பே இல்லாம இருக்கீங்களா? நீ கவலைப்பட என்ன ஆக போகுது? இன்னும் உயிராக போறியா, இல்ல குட்டாக போறியா, இல்ல வெள்ளையாக போறியா, கருப்பாக போறியா? அதெல்லாம் இல்ல.
ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு, கிள்ளி கொடுக்க மாட்டார், பகிர்ந்து கொடுக்கறது அவனா இருக்கிறாரு. ஆமென். அப்போ 30, 60, 100 3 விதமான நிறைய சொன்ன சண்டே சொன்ன உங்களுக்கு நான் விசுவாசிகள் தான் 30 மடங்கு இருக்காங்க, 60 மடங்கு இருக்காங்க, 100 மடங்கு இருக்காங்க. அவர்கள் விசுவாசிகள் யாரும் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப 100 படி கத்துக்கு பலன் வரணும், 100 படி கத்துக்கு நன்மை வரணும்னா 100 படி வார்த்தை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு அழைக்க கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கப்படும். உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு கிரியேட் செய்தோ அந்த அளவுக்கு பெஸ்ட் வரும். இதுல குறைய கிடையாது, குறை என்கிட்ட குறையா இருக்கு. புரியுதுங்களா? 100 விசுவாசம் பலனை கொடுக்க இந்த வார்த்தைக்கு அதிகாரத்துக்கு பலன் இருக்கு. அது பெற்றுக்கொள்ள எனக்கு குறைவு இருக்கு, விசுவாசம் கம்மியா இருக்கு. எனக்கு 30 மடங்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, இல்ல 60 மடங்கு விசுவாசிக்கிறேன். அப்ப அதிகத்தை பெஸ்ட் தான் கிடைக்குது. 100 மடங்கு மனப்பூர்வமாக கண்டிப்பா இது சொன்னா சொன்னதுதான், நான் சரி கிடையாது அவங்க கரெக்டா விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். காணப்படுவது அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற உனக்கு அது சீக்கிரத்தில் நீக்கின்ற லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நீங்க எப்ப நெருக்க இருக்கலாம், 4 பேர் நெருக்க இருக்கலாம். அவங்கள அப்ப சொல்றது எப்ப நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளப்படல, மனிதத்து கிடையாது. ஜனங்க காயப்படுத்துறாங்க, நான் வியாசனை நம்ம மருந்து போட மாட்டேன். என்னை முற்றிலும் அன்பு கூறுகிற தியாகத்தில் இருக்கிறாரு. அவரால் முற்றிலும் நான் ஜெயம் பெறுகிறவனான். நான் முற்றிலும் ஜெயம் பெறுகிறார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அன்புக்கு யாரையும் பிரிக்க முடியுங்க. நீ நான் ஜெபிக்கிறேன், நம்ம நடக்கிற வீட்டுல பார்த்து 50 ரூபாய் சூழ்நிலை கிடையாது. அதான் சில பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. சில பேர் ஜனங்க இன்னைக்கு பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு எது கிடைக்கல, எனக்கு இயேசு நம்பி வந்தேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கன்னு திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து நம்பி பிரிப்பு யார்? இன்னைக்கு நீ பாக்குற பிரச்சனையா, இந்த சூழ்நிலையா, நாசமா, நிர்வாகமா, மோசமா, பட்டியலமோ, எல்லாவற்றிலும் அன்புக்கு தேவன் இருக்கிறாரு. அது கிறிஸ்து அன்புக்கு யாரும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து அன்பின் நகர என்று அந்த அறிவு கேட்டால் அன்பையார் அறிந்து கொண்டிருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறேன் ஆகியால் பேசுகிறேன். நான் விசுவாசம் ஆணை பெற்றபடியால் நான் விசுவாசித்து என்று நான் அறிந்திருக்கிறேன். காற்றும் கடலையும் இறையாதே என்று சொன்னவர், மனித ராஷ்டிரம் எழுப்பினவர், கடவுள் மேல் நடந்தவர், அற்புதத்தை செய்கிறவர், தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது அதிர்ஷ்டமான தேவன். இவர் தேவனை ஒரு நாள் கண்டதில்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார். நான் வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு வாழ்க்கையில கிரியை நடப்பிக்குது. ஆமென். நாங்கள் சாதாரண நிலைமை தான் கடந்தோம், சாதாரண நிலைமை தான் இருந்தோம். எவ்வளவோ கடந்து வந்தோம். சென்னையில இருந்து நாங்கள் பெருமைக்கு சொல்லிக்கல, காட்சி சொல்ல வரல. இப்போ நான் வசனங்களை சொல்லி ஜபிக்கும் போது சிறியவனை புள்ளிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்த தேவன். அப்ப நினைக்கிற வசனம் நான் நினைச்சேன். அப்போது ஆண்டவரே நீ பெரியவர், ஆண்டவரே நீ அதிசயமானப்பா, உன்னால கூட ஆண்டவரே தேவனால கூட காலை ஒன்று மேல விசுவாசிக்கிறப்பா. இந்த வசனத்தின்படியே என்னை வாழ வைப்பீங்க, தூக்கி எழுப்பீங்கப்பா, என்னை உயர்த்திக்காத பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர சொன்னேன். சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பா நன்மையா ஈவை கர்த்தர் பரலோகத்திலிருந்து வானத்தின் மதகிடத்திலிருந்து போக மட்டும் உன்னையும் எதையும் ஆசீர்வதிக்கிற அவர் வல்லவராக இருக்கிறார் அவர். ஆமென். அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கொடுக்கணும். அது பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், உங்க பிறனாக இருக்கலாம். எல்லாவற்றும் நம்ம என்ன பண்ண அவரை கனம் பண்ணணும், ஆனர் பண்ணணும் அவர் நம்ம. ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுங்கள், நான் கனம் பண்ணுறேன்றாரு. ஆமென். அப்ப நமக்கு நன்மையா ஈவுகள் கிடைக்கணும்னா, கிஃப்ட் நம்ம ஃப்ரீயா கிடைக்கணும்னா நமக்கு தகுதி படுத்திட்டாரு, நீதியை கொடுத்துட்டாரு, ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. நமக்கு ஆண்டவரை மதிக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அவர் ராஜ்யத்தை முதலாவது தேடணும், நீதியை தேடணும், கர்த்தருக்கு வேணும், தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை உற்சாகமா கொடுக்கணும் நம்ம. ஆமென்.
அப்புறம் தேவராஜ்ய விருத்தி எதுக்கு ஆளுங்களை ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? எதுக்கு எதுக்கு உங்க கையில பணத்தை கொடுக்க ஆசீர்வதிக்கிறாரு? நீங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் தான். ஆமென். ஆமாங்க, அதுதான் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு தேவை கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா உங்க பணம் அதிகமாக கையில இருக்கலாம். எதுக்கு அவர் கொடுக்குறாருன்னா, நீ சாப்பிடணும், திருப்தி ஆகணும், மிச்சம் தேவராஜ்ய ஆசீர்வாதம் இருக்கணும் நீ. அல்லேலூயா. ஐயா போய் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அதுல ஆண்டவர் கொடுப்பாரு உனக்கு. ஆமென். எல்லாம் அவருடைய இதுதான். வெள்ளியம் பொண்ணும் கர்த்தருடைய, பூமிங்கிறது கர்த்தருடையது. அல்லேலூயா. பணம் போட்டியும் கிடையாது. இந்த பணத்துக்கு சொல்ல வரல, நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எது முன்னாடி வைக்கிறோம்? நம்ம பணத்து முன்னாடி வைக்கிறோமா, குடும்பத்துக்கு முன்னாடி வைக்கிறோமா, இல்ல பிள்ளை முன்னாடி வைக்கிறோமா, இல்ல கணவன் முன்னாடி வைக்கிறோமா? எது முன்னாடி சொல்ல? என்ன முன்னாடி வை என்றாரு. அல்லேலூயா. என்ன வெக்கம் எடுத்து வைக்காத நீ, அது உங்களுக்கு விக்கிரகமா மாறிடாது. என்ன கொடுக்க வேண்டிய நேரத்தையும் எல்லாத்தையும் நீ திருடி கொண்டா அது உனக்கு உன் வாழ்க்கை அது விக்கிரகமா மாறிடாது. நீ சிலையை ஆராதிக்கல, ஆனா இதெல்லாம் ஆராதிச்சேன்னா அது ஒரு விக்கிரகமா என்றாரு. எல்லாருக்கும் என்ன கனம் பண்ணு, எல்லா சூழ்நிலையை நோக்கி பாரு. நான் ஒருவரே யெகோவா, நான் ஒருவரே சர்வவல்லமையுள்ள தேவன். ஆவோட எப்படி வெளிய பெண்ணுக்கு சீமானா இருந்தானோ, வெளிய பெண்ணுடைய சீமானா ஆகட்டும். அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு தலைவேல. அல்லேலூயா. கலாத்தியர் 3:10 சொல்கிறது, ஆபிரகாம் முதல் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியான விழுக்கம் எனக்கும் வரும்படியாக சொல்லப்பட்ட ஆய்வுகளை வார்த்தையை விசுவாசிக்கும்படி இப்படி ஆய்வு எழுதியிருக்கிறது. 2:8 எழுதியிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மிகுதியுள்ள தேவன் உனக்காக எனக்காக சிலுவையிலே தரிசனமா கொண்டாடவர். அவர் தரிசனத்தினாலே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தினாலே நம் தரிசனமா கொண்டாடவர். ஆமென். அல்லேலூயா. அப்படி எப்படி கடவுளை வாழ முடியும்? எப்படி கடவுளை வாழ முடியும்? எப்படி இல்லாம வாழ முடியும்? உனக்கா தரிசனமானவர். அல்லேலூயா. உன் தரிசனம் மேல கொஞ்சம் அவருடைய ஆசீர்வாதம் உன் மேல வந்துருச்சான். அல்லேலூயா. யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சொன்னாரு, நான் தேவத்துக்கு கைப்பேற்ற வரல, ஆபிரகாம் சந்ததி விழுந்து கைப்பேற வந்திருக்கிறேன் என்று. ஆமென். உன்னை வாழ வைக்கிற தேவன். நீ வெறுமையா போக மாட்டேங்கிறீங்க. எப்படி யாக்கோபு 2:15 புறப்பட்டு வந்தாரோ, இன்னைக்கு நீங்க போகும்போது, வீட்டுக்கு போகும்போது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உன் கண் அதிசயங்களை காணும்படி நிச்சயமாக முடிவு எழுதியிருக்கபடி வெற்றி போய் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். டைம் ஆயிடுச்சு, ஜெபிக்கணும். அப்ப நல்லவர். நீர் பண்ணி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரிடமிருந்து வந்து நன்மையாக பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர் பெற்றுக்கொண்டும் விசுவாசிக்க சொன்னீங்களப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ரெட்டிப்பான ஆசை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ரெட்டிப்பான பிளஸிங் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். இதுவரை பதிவுகளோடு ஆண்டவரே நம்மை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. சோத்திரம். எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால், சித்தத்தின்படி வார்த்தையின்படி கேட்டால் அவர் நம்ம சொல்லி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்க தைரியமா. ஆமென். சோத்திரம். ஓ, எல்லா ஜெபத்தையும் கேட்கிற தேவன் அவர். அவர் நாமமே ஜெபத்தை கேட்பவர். அவர் நாமம் மானசமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவன் சொன்னாரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்ப சொன்னாரே. தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலைக்கொள்ள சொன்னாரே.
கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் இதனால் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக நன்மையான காரியங்கள் தேசத்தில் செய்வாராக தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஆண்டவரே அப்பா, என் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆகிய தேவனே உமக்கு நன்றி. உங்கள் ரத்தத்தினால உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்களப்பா. இன்னைக்கு எங்க ஜனங்கள் அப்பா நீங்க ரசிக்கப்படாம இருக்காங்கப்பா. இயேசுவை நம்புறாங்க, ஆனா ரசிப்பை பெற்றுக்கொள்ளாம இருக்காங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள், அதே மாதிரி உங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள், உங்க சொந்தக்காரங்க யாராவது ரசிக்கப்படாம இருக்காங்கன்னா நீங்க ஜெபிங்க ஆண்டவரே. உடன்படிக்கை நிறைவேற்றவர்களா இருக்கீங்கப்பா. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை இருந்தது, லோத்துக்கு உடன்படிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது தேவன் லோத்து ஆசீர்வதிச்சாரா, லோத்து குடும்பத்தை தேவன் பாதுகாத்தாராம். அதே போல இன்னைக்கு கர்த்தர் நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்க குமார் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, அதான் நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஜெபிக்க போறோமோ, நம்ம இன்னைக்கு கண்ணில் பார்க்கிறவங்க கண்ணில் பார்க்காத தேச ஜனங்களுக்காக ஜெபிக்க போறோம். நம்ம கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் அற்புதம் செய்ய போறாரு, அதிசயமான காரியங்கள் செய்ய போறாரு, கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்ய போறாரு இன்னைக்கு அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தமல்ல சொன்னாரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமான்கள் அல்ல, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார் அவர். பாவிகள் மனம் திரும்ப அழைக்க வந்தார் அவர். யோவான் 3:18 சொல்கிறது, குமார விசுவாசிகளுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை, நரகம் கிடையாதான். ஆனா அவர் விசுவாசியவர்களோ ஏற்கனவே ரெடியா இருக்காங்களாம் நரகத்துக்கு அவங்க. அதனால தேவ கோபாக்கினை எல்லோரும் பற்றி எரிகிறது. அந்த தேவ கோபாக்கிலிருந்து நம்மள எல்லாம் விடுதலைக்க வேண்டியதுதான். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனாக இயேசு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்குது போல ஆண்டவரே. எங்க ஜனம் நிறைந்திருக்கிறாங்கப்பா. தேசத்துல ஜனங்கள் நிறைந்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா என் ஜனங்களை கர்த்தர் அருகில் அறிவினாலே நிரப்பப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் அருகில் அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்ப இன்னைக்கு என் ஜனங்கள் மாமிசமும் மனசு விருப்பம் செஞ்சு கொண்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் ராஜா கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. என் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று அப்பா அறிந்துகொள்ளத்தக்கதானே கர்த்தரை தெரிய சமத்தை தேடுங்க சொன்னீங்கப்பா. கண்டறிய சொன்னீங்க தகப்பன் ஆண்டவரே. அப்பா நான் ரட்சிங்க ராஜா, ரட்சிக்கிறத நீங்க தானப்பா. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லாண்டவரே. அப்பா வானத்தில் பூமியிலும் இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை கர்த்தாவே. வானத்தில் பூமியின் மேலர்கள் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தினீராண்டவரே. அந்த நாமத்திற்கு தவறு, அந்த நாமத்தை ஜெபிக்கிறார் கர்த்தாவே. ஜனங்களை கொலை பொருளா கொடுங்கப்பா, ஜனங்களை கொலை பொருளா கொடுங்காண்டவரே. தகப்பனே, எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறோம், நேர் பாய்ச்சிகள் ஆண்டவரே. அதே ரட்சிப்பு கர்த்தரே ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தரே அப்பா ஆண்டவரே. சோதரம், சோதரம் ராஜா, எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீங்களப்பா. சகல ஜாதிகளுக்காகவும், சகல பாஷைகளுக்காகவும், சகல குடும்பத்திற்காகவும், சகல ஜனங்களுக்காகவும் கண்வாத சிறுவையில ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு பரிசுத்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. ஆமென், ஆமென். சோதரம், சோதரம், சோதரப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் மீதும், எங்கள் தேசத்தின் மீதும், எங்கள் தமிழ்நாட்டின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், என் ஜனங்கள் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களும் கழுவி உங்களை சுத்திகரிக்கும் சொல்லுங்களப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தமே உங்களை சகல பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கும். உங்களுக்காக இயேசுதான் சிலுவையில் பாவங்களை சுமந்தார், இந்த இயேசுதான் சாபத்தை சுமந்தார், இந்த இயேசுதான் ஒரு கலவத்தை சுமந்தார், இந்த இயேசுதான் ஒரு தோஷத்தை சுமந்தார். அவர் இந்த இயேசுதான் உங்களுக்கு சிலுவையில பரிகாரம் செஞ்சிருக்கிறாரு. இந்த இயேசுதான் ஒரு பரிகாரி.
இவரு விசுவாசித்தீங்கன்னா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. நீங்க இயேசு யாராவது விசுவாசிக்கிறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு போக மாட்டீங்க, நரகத்துல போக மாட்டீங்க. நீங்க பிதாவோட பரலோகம் வருவீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இழந்ததை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்து சொன்னீங்களா ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியமும், நானே ஜீவனமா இருக்கிறேன் சொன்னீங்களே. என்னை எல்லா பிதாவிடத்தில் ஒருவரும் வரான்னு சொன்னீங்களப்பா. ஓ கர்த்தரை அறிந்து, கர்த்தரையும் இந்த குமாரன் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதா உன் நித்திய ஜீவன் உங்களுக்கு. ஏன்னா நித்தியமான நரகம் கிடக்குது, நித்தியமான பரலோகம் இருக்கு. நீ தீர்மானம் சொன்னீங்க, தீர்மானம் உங்க இருக்கு. நீ என்ன தீர்மானிக்க போறீங்க, தீர்மானிக்க போறீங்களோ அதுதான் வாழ்க்கை அமையும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறது ஒரு எழுந்து சொன்னால் அவர் ரட்சிப்பு உண்டாகும். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், எனக்காக மன்னிச்சுங்க. நீங்க விசுவாசி சொன்னால் ஒரு நீதி உண்டாகும் உனக்கு. அப்படி ரட்சிக்கப்படுகிற நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க யெகோவாவே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, சகாயம் செய்யுங்கப்பா. ஏற்று நேரத்தில் உனக்கு இரக்கம் உண்டு, ஏற்று நேரத்தில் உனக்கும் சகாயம் என்று சொல்லிக்கலப்பா. ஓ ஆண்டவரே பிதாவோடு இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவர் என்று வரமாட்டா சொல்லிக்கலாம் ஆண்டவரே. அப்பா நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் நான் இழுத்துக் கொள்ள சொல்லிக்கலாம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா, நன்றி, நன்றி தகப்பனே. சத்துருவே எல்லாம் சொல்லுங்க, சத்துருவே, சபிக்கப்பட்ட சாத்தானே, பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டு விடு, என் ஜனங்களை விட்டு விடு. கர்த்தரை ஆராதிக்க போக, கர்த்தரை ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டு விடு, என் ஜனங்களை விட்டு விடு. வடக்கு நோக்கு கொடை என்றும், தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும், சகலத்தில் இடமாய் கூடி வரும்படி, சகலத்தில் இடமாய் கூடி வரும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓ தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், என் தமிழக ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா அடிமைத்தனத்தின் ஆளுகை வெளியே போகட்டும், எல்லா அடிமைத்தனத்தின் ஆளுகை வெளியே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். தலை கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். எல்லா அடிமைத்தனத்தின் ஆளுகள் வெளியேறுவதாக. ஓ ஒவ்வொரு கண்கள் திறந்து விடும் ஆண்டவரே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடும் ஆவியானவரே. ஓ உள்ளான பாவத்தை மறுத்து போயிருக்கிற ஆவியை நீங்க பெறுவீராகப்பா. நீங்க உயிரோடு இருக்கிற ஆவியானவர், அந்த உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பட்சபாடு பார்க்காத தேவன் நீங்கப்பா. ஒருவரை கொடுமை தள்ளுவதில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அனைவரும் நேசிக்கிறார். நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம், நீ தேடும் விடுதலை இயேசு இலவசமா தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. என் தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே, தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவனே என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே என் சபையான பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் தமிழ்நாட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் படிக்கும் போது, ஸ்கூல் போகும்போது போக்குவரத்து ஆசீர்வதிங்க சப்பா, போக்குவரத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஞானமா நடக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு எல்லா காலம் கீழ்படியும்படி, நன்றாக படிக்கும்படி ஆண்டவரே, உயர்ந்து வரும்படி தகப்பனே, பெருகும்படி தேவன் அவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எந்த தீமைகள் ஆண்டவரே, நாச மோசங்களோ பொல்லாங்கு ஆண்டவரே பிள்ளைகள் தொடாதபடி ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் ஒவ்வொரு பிறப்பு கொடுக்கிற மாண்டவரே, உங்க கருத்துல மறைத்துக் கொள்ள மாண்டவரே. ஓ சர்வலமுள்ள தேவனே அப்பா, பொல்லாத ஜனங்க மனம் திரும்பட்டும், தப்பான கண்கள் பார்க்கிற மனம் திரும்பட்டும், பொல்லாத மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பா கொடுங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம் எல்லா திருப்பிள்ளைகளும் இயேசு அபிஷேகிட்டும் ஆண்டவரே. அவன் கருத்து வச்சு ஆசீர்வதிக்க முடியாது சுவிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சோத்திரம். பிள்ளைகள்லாம் வர காலத்து வாழ்வு பிள்ளைகள் ஆண்டவரே. அப்போ அடுத்த ஜெனரேஷன் தான் ஆண்டவரே. பிள்ளைகளா இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய காலத்தை பற்றி நடக்க முடியும் பூமியில பரிசுத்தமா வாழும்படி, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி ஆண்டவரே. தேவ ஆவியார் தாமே ஒவ்வொரு பேரும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் பிதாவை கருத்து இருக்காங்கப்பா, பிள்ளைகள் எல்லாம் பிதாவை கருத்து இருக்கிறாங்கப்பா. சத்துரு லாபம் திருட முடியாது ஆண்டவரே, லாபம் திருட முடியாதுப்பா. என் ஜனம் அழிக்க முடியாது ஆண்டவரே.
சபாய் பிள்ளைகளெல்லாம் ஆசிரியக்க முடியாது சொல்லிக்கிறான் ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்கம் கீழாக மேலாக்கம் சொன்னீர் ஆண்டவரே. நீங்க ஸ்கூல் போகும்போது வரும்போதும் நீ சொன்னீரே வழிகளெல்லாம் காக்கும்படி உனக்காக தூதருக்கு கட்டளை சொன்னீர் ஆண்டவரே. உங்க நன்றி. எல்லா காலம் தேவை கலக்கட்டும் அப்பா. உங்க பிள்ளைகளுக்கு எல்லா மனுஷனும் தேவை கலக்கட்டும், பாதுகாப்பு கலக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி. அப்ப நாங்கப்பா எங்க சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நோக்கமில்லாமல் சபையை பெருக்கலாம் ஆண்டவரே. இந்த சபை ரத்தத்தினால் வைக்கப்பட சபை ஆண்டவரே. இந்த சபைக்கு கிறிஸ்துவே தலையா இருக்கீங்கப்பா நீங்க ஆண்டவரே. இது சலத்தில் ஜெயிப்ப எல்லா ஜெபங்களுக்கும் உங்களுக்கு அங்க தெரிந்தவர்களும் உங்களுக்கு செவிகள் கேட்கிறவங்க சொன்னீங்களப்பா. என்னாலும் என் இருதயம் மகிழும் சொல்லுகிறேன். கர்த்தர் மெய்யாகவே இது சலத்தில் இருக்கிறார்கள் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் தேவன் ஒரு உண்டென்றும் தமிழ் தேடுகிறவர்களுக்கு பலம் கொடுக்கிறார் விசுவாசிக்க சொன்னீங்களே. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் கர்த்தாவே. இடத்தில் மீட்பு இருக்கீங்கப்பா ஆண்டவரே. அதற்காக நன்றி. சபையை ஆசிர்வதிங்க சப்பா. வானத்தின் மதுரத்தில் சொன்னீரேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அதிலே வாக்கு பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. சபையை ஆசிர்வாதங்களாக நிரப்புங்க ஆண்டவரே. வாழ்வு பொறுப்பு எழுது பொறுப்பு என்ன கொண்டு பெருது மட்டும் திரளாக ஆண்டவரே. வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே. இந்த சபையில் ஆத்துமாக பெருகுவார்களாக, இந்த சபை ஆத்துமாக பெருகுவார்களாக, திருச்சி ஆத்துமாக பெருகுவார்களாக ஆண்டவரே. சிறு பிள்ளைக்கு பெருகுவார்களாக ஆண்டவரே. சிறு பிள்ளையை பெருவார்களாக ஆண்டவரே. சிறு பிள்ளை பெருகட்டும் ஆண்டவரே. சோதரன் 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 சப்பா உங்களுக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே உன்னை பெருகச் சொல்லுங்க ஆண்டவரே. என் நெருக்கத்துல பெருக்கத்தை கொடுக்கிறதவனப்பா. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் சொல்கிறோம் இது அற்புதமான காரியம் ஆண்டவரே. இது ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. உங்க பாதி அற்புதமான காரியம் கர்த்தாவே. எங்க சபை ஆசிரியருக்கும் லேசான காரியம் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் என்று ஆண்டவரே. ஆமென் ஆமென். சகல ஜனங்கள் வேகமாய் கூடி வரட்டும் அப்பா. ஓ சபையை நிரப்பங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க நன்றி நன்றி நன்றி. சோதரன் 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 ராஜா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே இந்த உபவாசத்தை பார்த்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு சப்பா அநேக காரியங்கள் தேவன வார்த்தையை பார்க்கும்படி அநேக ஜனங்கள் இந்த பாஷைப்பட கலந்து கொள்ளும்படி கத்து உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க காணும்படி கத்து உதவி செய்யுங்க. அதற்காக சோதரம் சோதரம் சப்பா உங்களுக்கு நன்றி. சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியால் நீங்க நடத்தப்படுவது எப்படி இந்த தலைமைக்காக பேசிக் கொண்டிருக்க ஆண்டவரே. அப்படின்னு வாயில வார்த்தையை போடும், என்னோட ஜனங்களும் பேசும். இன்னும் அநேக கிரியைகள் நடக்கும் சபையில என் ஜனங்களோ பரிசுத்தா பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே. உமக்காக நிற்கும்படி ஆண்டவரே. ஓ உங்க நீ வரும்போது பெலடிகள் சொன்னீங்களப்பா. அதே பரிசுத்தாவியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அவையை நீங்க பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. சபை ஆவியா நிரப்புங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி சொத்திரம் கர்த்தாவே. பாடல் அபிஷேகிங்க, வார்த்தை அபிஷேகிங்க ஆண்டவரே. எனக்கு நன்றி சொத்திரம். அப்ப நாங்க பண்ற ராஜா ஹாஸ்பிட்டல் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த ஊரில் தரப்படக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல் பண்ண கட்டி இறக்கம் செய்வீராக ஆண்டவரே. இதோ உனக்கு ரொம்ப தேர்ந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் கூட்டம் சொன்னீங்க ஆண்டவரே. சோதரம் சோதரன் சப்பா ஆண்டவரே. உங்களுக்கு ஆசீர்வதிங்க. நாங்கள் யாருக்கு நாங்கள் கைப்பிடி கொடுக்கிறோமோ வாங்குற ஜனங்கள் படிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், தொடரப்படுவோம் ஆண்டவரே. கர்த்தரே ஜெய ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளட்டுமாப்பா. உங்க நன்றி கர்த்தாவே. சோத்திரம். உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரை உண்மையில கை போடுவதை சொன்னீரே தேவனே. ஆமே காக்க மடிக்கு உன்னோடு கூட இருக்க சொன்னீங்களேப்பா. நான் உன்னோடு செய்ய கால் மிக பயங்கரமா இருக்கும் சொன்னீரே. உங்க கொடான கொடி. சோத்திரம் 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 சப்பா உங்க நன்றி. அப்பா சண்டே கிளாஸ்க்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக சிறு பிள்ளைகள் அப்பா அப்பா இந்த சண்டே கிளாஸ்ல வந்து கலந்து கொள்ளணும்ப்பா. சபையில சிறு பிள்ளைகளா பெற்றோருக்கு அனுப்ப இருதயத்தை கடினப்படுத்தக் கூடாது ஆண்டவரே. அப்பா நல்ல காரியம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே பிள்ளைகள் கூடி வரட்டும் ஆண்டவரே. சத்துரு கெடுக்கவோ தொடுக்கவோ வரிகளை மூடவோ அது அதிகாரம் இல்லை ஆண்டவரே. இதோ உங்களுக்கு தூதை அனுப்புகிறேன் சொன்னீங்க ஆண்டவரே. தூதை அனுப்பம் ஆவியானவரே. சிறு பிள்ளைகளை உங்க விருந்தாளிங்கப்பா, உங்களை கெஸ்ட் ஆண்டவரே. மல்லா தகப்பனே பிள்ளைகளை கொண்டு வந்து ஆவியானவரே கொண்டு வருவீராகப்பா. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே எச்சிறு வருகால மிஷனரிகளா இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம். கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறதோ பிள்ளை கொண்டு சேவிங்க ஆண்டவரே. அதற்காக சோதரன் சோதரன் ராஜா. உங்க பா எல்லோரும் விலையே பெற்றவர்களா இருக்காங்கப்பா. நன்றி நன்றி ராஜா. சோதரம் ஆண்டவரே. சாலை ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. இந்த சாலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க சப்பா. அப்பா பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
அப்படி வறுமையெல்லாம் மாறட்டும் ஐயா, தத்திரமான வாழ்க்கை மாறட்டும் அப்பா. இயேசு போல வலுவாகட்டும் அப்பா. இயேசு நாமத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள நம்புகிற ஆண்டவரே சப்பா, ரசிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது பிள்ளைகள், குடும்பங்கள், பெற்றோர்கள், தலைமுறையாக இயேசு சொந்த ரட்சகராக குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர் ரகபோத் ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் என் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. கொண்டு வருவீர்களாக ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அப்பா, இந்த எலியா திருவழுத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் சப்பா. அப்பா, எலியா இந்த திருவழுத்து ஆசீர்வதிங்க சப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி செலுத்துறோம் அப்பா. தரிசனம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அற்புதமான எங்களை கொண்டு தரிசனம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையில்லாத போதும் நாங்கள் உண்மையில் ஒரு நீர் என்று அறிந்து இந்த ஊழியத்தை கையில கொடுத்துருக்கீங்கப்பா. என் மகன் செய்வா, என் மகள் செய்வா என்று ராஜா எனக்காக ஓடுவாங்க, பிழைத்திருந்து எனக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க, என்னை அன்பு விதைப்பாங்க என்று கர்த்தாவே இந்த ஊழியத்தை எங்க கையில கொடுத்துருக்கீங்களே. அதற்கா சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஊழியம் செய்ய எங்களுக்கு பிளேனை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. அந்த தேவைக்கு அதிகமானவரா நீங்க கூட இருக்கீங்கப்பா. அதற்கா சோத்திரம் சப்பா ஆண்டவரே. எங்களை கூட கத்து பெரிய காரியம் செய்வீங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை யாரால பங்கு பெற சித்து வைத்து இருக்கிறீரோ ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துறேன் சப்பா. தாசமாக கொண்டு வர முடியாது சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீங்க தலையா இருக்கீங்கப்பா, நாங்க அவங்களா சரீரமா அவங்களா இருக்கும். அது சபையில ஒவ்வொரு அங்கத்தின தகப்பனே, ஒவ்வொரு அவைகளாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை செயல்பட முடியாது சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரங்க தாவி ஆண்டவரே. தேவராஜ்யத்தை சேர்த்து ஆண்டவரே நாங்கள் கட்டும்படி ஆண்டவரே, ஒரு கூட்டல் லட்ச ஜனங்களை ஆண்டவரை நாங்கள் கொண்டு வரும்படி பரலோகத்துக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கத்து பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம். புறப்பட்டு போக சொன்னீங்க ஆண்டவரே. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொன்னீங்க ஆண்டவரே. இவரே கர்த்தர், இவரே தேவன், இவரே மேசியா அறிவிக்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம். விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர் பெரிய காரியம் செய்ய சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னோடு செய்ய காரியம் மிக பயங்கரமாக சொன்னீங்க ஆண்டவரே. அப்ப இந்த ஊழியத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு ஆண்டவரே. ஓ, நோயாளி சுத்தமாகபடி, ஓ, பேய்கள் ஓடும்படி ஆண்டவரே. அப்ப அற்புதம் நடக்கும்படி தகப்பனே, கட்டுகள் உடையும்படி, நுகங்கள் உடையும்படி, ஓ ரா லா தா ரா நம ஷேதாரா மே கதவோ யா ரஹந்தரா ஆண்டவரே. கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களோடு கூட இருந்தார்களே. பலத்த கிரைகளை செய்யும்படி இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நீ பெருமையும் நாங்கள் சிறுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசமெங்கும் இந்த திருவிழா மாவட்டம் பலட்டும். இயேசு நல்லவர் என்று, இயேசு உயிரோடு கூட இருந்தார், இயேசு ஜீவிக்கிறார் என்று பிரச்சாரம் அறிவிக்கும்படி எங்களை சாட்சியா கொண்டு போக ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம். இந்த ஊழியம் செய்ய எங்களுக்கு பலனையும் பரிபூர்ண சுகத்தையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கலந்து கொண்ட ஜனங்களுக்கு ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க ராஜா. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக ஆண்டவரே. நான் ஒருமனமாக ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காக ஓடும்படி நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு நன்றி சப்பா. இந்த உபவாச ஜபத்தை யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்காங்க இந்த நாள்ல, என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம்ப்பா. நீங்க மனவிருப்பெல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த துக்கங்களெல்லாம் மறையட்டும் ஐயா. வியாதிகளெல்லாம் நீங்கட்டும் அப்பா. வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. துன்பங்கள் எல்லாம் போகட்டும் அப்பா. தைப்பெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. சஞ்சயமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ, வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற ராஜா. சோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மாப்பிசு தொட்டி மணி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஓ, தேவைக்கு அதிகமானவரா தகப்பனே ஆண்டவரே. உங்களை பெருக செய்யுங்க ராஜா. சோத்திரம். சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பு ஒவ்வொரு குடும்பத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பன், இந்த சத்துருவானவனுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை வியாதியை கொண்டு வருவோ, சாபத்தை கொண்டு வருவோ, தீமைகளை கொண்டு வருவோ, சத்திரே அதிகாரம் கருத்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் ரத்தத்தில் வேலடிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசு ரத்தத்தில் வேலடிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வேலடிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் ஜனங்கள் தொடரட்டும் ஐயா. சுகம் தொடரட்டும், சமாதானம் தொடரட்டும், ஆசீர்வாதம் அவங்க தங்கிருக்கட்டும் ஆண்டவரே. மாப்பிள்ள தொட்டியும் என்னை பெருக செய்ய கர்த்தாவே. கலந்து வரட்டும். ஒவ்வொரு வியாபாரத்தை ஆசீர்வதியும், வேலைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மை காரியத்தை சொன்னீங்களப்பா. தேவனை மெய்யாகவே நான் நன்மை சொன்னதே கர்த்தாவே. சொன்னவரே நன்மை சேர்ந்தவர்களும் ஆண்டவரே பெருக சேர்ந்த உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம்.
கரங்களை உயர்த்தி கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு விதைப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கள் சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும். ஆமென். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, எங்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, எங்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 இயேசுவே. யெகோவாயீரே, எல்லாம் தருபவர் போதுமானவர், அவர் அவர் போதுமானவர். யெகோவாயீரே, எல்லாம் தருபவர் போதுமானவர், அவர் அவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதிப்பாரே. தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவாயீரே பார்த்துக் கொள்வார் நம்மை. யெகோவாயீரே பார்த்துக் கொள்வார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதிப்பாரே. தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவாயீரே பார்த்துக் கொள்வார் நம்மை. யெகோவாயீரே பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென். கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நன்மையாக தருவார். எதிர்க்கும்படி கர்த்தர் நன்மையாக காலம் செய்வார். உங்களை நன்மையினால் நிரப்பார். உங்களை நீங்க இன்னும் பெருகும்படி, நீங்க இன்னும் தேவனா உயரும்படி, என் தேவனால பெருகுவேன், என் தேவனால உயருவேன். ஆமே. இடம் கொள்ளால் போகட்டும், நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. சொன்னபடி ஜனங்கள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உலகள மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.